அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய நாள் ஆஹ், இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்றை தந்து நான் இல்லையா, ஞாபகம் இருக்குதா? நேற்றைய ஓம் சார், ஞாபகம் இருக்கு. தினம் விடையெல்லாம் கண்டுபிடிச்சிங்களா எல்லாரும்? இதுதான் அந்த கேஸ் ஸ்டடி இல்லையா? இது ஒரு ஆசிரியர் ஒரு குறிப்பிட்ட மாணவனை பற்றி வெளிப்படுத்துகிற கருத்துக்கள் இல்லையா? எனக்கு சரியான கவலையாக இருக்கின்றது. சரண் ஆக்கத்திறன் மிக்க ஒரு பிள்ளை ஆவான். இந்த தடவை இந்த தடவை மட்டுமட்டாகத்தான் சித்தி அடைந்துள்ளான். ஒரு ஏழு எக்ஸாம் வச்சுக்கொள்ளுங்க. மேலும் ஒரு தடவை பரீட்சை எழுத மேலும் ஒரு தடவை பரீட்சை எழுத முடியாதாம். வீட்டில் சும்மா இருக்க போகிறானாம். எதிர்காலத்தில் என்ன செய்ய போறானோ தெரியாது. எனக்கு உதவி செய்ய முடியுமா என என்னிடம் கேட்கிறான். இது ஒரு ஆசிரியருடைய கூற்று இல்லையா? அவருடைய கருத்து அல்லது அவருடைய அங்க நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு ஆசிரியர் வெளிப்படுத்துறார். ஸோ உங்களுக்கு தெரியுது, நேரடியாக இது நிச்சயமாக தொழில் வழிகாட்டலுடன் ஆலோசனையுடனும் ஆன ஒரு பகுதி. அந்த அடிப்படையில் இதுல கேட்கப்பட்ட வினாக்கள் 3. ஒருவரிடம் கேட்கிறாங்க, இன்டர்வியூக்கு போறவங்கள்ட்ட கேட்கிறாங்க, சரண் தொழில்சார் தகவலை பெறக்கூடிய தொழில் மூலாதாரங்கள் சிலவற்றை குறிப்பிடுக. இவ்வாறான மாணவர்கள் தொழில்சார் தகவல்களை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய 2 வழிகளை விவரிக்குக. இந்த மாதிரி மன விரக்தியில மேலும் ஒரு தடவை பரீட்சை எழுத முடியாதாம். நான் இனி எழுத போறதில்லை, நான் சும்மா தான் இருக்க போறேன் டீச்சர் என்ன என்று சொல்லியிருக்கிறான். மட்டுமட்டா ஒரு 3 இயர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறான் வைங்க. டீச்சருக்கு இவன் ஒரு நல்ல கிரியேட்டிவான ஸ்டூடெண்ட்ன்றதுல சரியான விருப்பம், ஆனால் கவலையா இருக்குது இவனுடைய பதிலை பார்த்து. எதிர்காலம் குறித்து அந்த மாணவனை பற்றிய ஒரு கவலை இந்த ஆசிரியரிடம் இருக்கிறது இல்லையா? ஆகவே இவ்வாறான மாணவர்கள் தொழிற்சார் தகமைகளை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய 2 வழிகளை விவரிക്കുക. இன்னொருவரிடம் கேட்கிறாங்க, தொழில் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை தொடர்பான தொழில்சார் பற்றிய விளக்கத்தை வழங்குவதற்காக வகுப்பறையில் நடத்தக்கூடிய 3 செயற்பாடுகளை உதாரணங்களுடன் தருக. 3 செயற்பாடுகளை உதாரணங்களுடன் விளக்குக. இந்த மாதிரியான வினாக்கள் இருக்கிறது. சரி, முதலாவது வினாவை கலந்துரையாடுவோம். நாங்கள் விரைவாக இது முடிய நாங்கள் கற்ற கேபிட்டல் அறிவு தொடர்பான பகுதிகளுக்கு போக போகிறோம். அதுக்கு பிறகு கேஸ் ஸ்டடியை பார்க்கலாம். கமான் சொல்லுங்க பார்க்கலாம். தொழில் வழிகாட்டலும் ஆலோசனை வழங்கலும் என்கின்ற இந்த பகுதிக்குள்ள ரைட், சரண் தொழிற்சார் தகவல்களை பெறக்கூடிய தொழிற்சார் மூலாதாரங்களை பற்றி குறிப்பிடுங்க. சொல்லுங்க பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி. கதைங்க, கலந்துரையாடுங்க. எல்லாருமே கதைக்கலாம். இணையம் தொழில்நுட்ப கல்லூரிகள் சார், பிடிசி நிறுவனங்கள், அமைப்புகள். நீங்க சொல்ற விடியல இருந்த தொழில்நுட்ப கல்லூரிகள். சொல்லுங்க. மூலாதாரங்கள் வேற. கமான். தொழிற்பயிற்சி நிலையங்கள். தொழில் பயிற்சி நிலையங்கள். இணையம். இணையம் விளங்கல. இணையம் இணையம் இணையதளங்கள். சார், அந்த தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி திணைக்களம், அவங்களோட டிடிஇடி தொழில் பயிற்சி நிலையங்கள் என்று தானா? பிடிசி. பிடிசி இல்ல சார், டிடிஇடி, அந்த தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி திணைக்களம். தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி திணைக்களம். டிடிசி. ஓ, டிடிசி டி for இதானே? டிடிஇடி. டிடிஇடி ஓ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ஓகே, வேற? கம் ஆன், வேற?
நாங்கள் சொல்ல வேணும் வாயத்திலிருந்து கதைக்கு ஒன்று சரி பிள்ளைன்றதுக்காக பாரு. சரி, இரண்டாவது வினா, இவ்வாறான மாணவர்கள் தொழிற்சார் தகவலை நிறைவு செய்திருக்கக்கூடிய 2 வழிகளை விவரிக்கு. கமான். ஒன்று சார் NVQ சொல்லுங்க. அதுதான் NVQ ஓ விவரிக்குக. ஆ அவர் வந்து இப்போ ஓ லெவல் ரிசல்ட்ஸோடைய ஓ லெவல் பாஸ் பண்ணாமலே சார் ஏ லெவல் தகமை இல்லாட்டியும் NVQ வந்து வேற வேற மட்டங்கள்ல இருக்குது. இப்போ லெவல் 3ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி லெவல் 3 லெவல் 4 என்று சொல்லி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அவர் போகலாம். அதை விட அவருக்கு விருப்பமான தொழில்துறை சார்பா அதுல படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உதாரணமா அவர் இப்ப ஒரு அதாவது ஆட்டோமொபைல் மெக்கானிக் என்று சொன்னா அதுல விருப்பம்னு சொன்னா அதுல அல்லது ஏதாவது மொபைல் ரிப்பேரிங் அப்படி என்று சொன்னா அதுல அல்லது மேனேஜ்மெண்ட் சார்பாண்டா அதுல அல்ல IT சார்பாண்டா அதுல அதாவது என்ன விருப்பமான துறையோ அந்த துறையில இந்த நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் எடுப்பெற முடியும். அவர் அதை வழங்குறதுக்கு கூடி இப்ப ஹலோ சுருக்கமாக விருப்பமான துறைகளில் அவர் படிக்க முடியும். தொழில்நுட்ப தகையை பெற்றுக்கொள்ள முடியும். சுருக்கமாக தானே சொல்லுவாங்க. ஓம் சார் ஓகே. விருப்பமான துறையில அவர் அதை படிக்கலாம். மற்றது அவருக்கு தகமை வந்து இப்ப ஏ லெவல் ரிசல்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றது இல்லை. ஓ லெவல் பாஸ் பண்ணி இருக்கணும் அந்த அப்படியான இதுவும் இல்லை சார். குறைந்த தகமையோடைய அவர் அதை பூர்த்தி செய்ய இயலும். ஓகே. ஓகே என்று சொல்லலாம் என்ன? ரைட். ஓகே, வேற எப்படி எழுதலாம்? NVQs வந்து அவர் பற்றி சொல்ல குறைந்த தகமையுடன் இல்லையா, குறைந்த தகமையுடன் விருப்பமான துறைகளில் NVQs தகமையை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, அடுத்த விஷயம் வேறு வழி. இந்த கிராமிய மட்டங்கள்ல சார் அந்த சமுத்தி அமைப்புகள் வந்து அந்த கிராம மட்டங்கள்ல உள்ள அந்த குறைவான சித்தி பெற்ற மாணவர்களை எடுத்து பயிற்சிகள் வழங்கி அவங்களுக்கான வழிகாட்டல்களும் செய்யுது. என்ன விதமான வழிகாட்டல்? தொழில் வழிகாட்டல். தொழில் வழிகாட்டல் சார். தொழில் பயிற்சி குவாலிஃபிகேஷன் தானே அதுவும் செய்யறாங்களா அங்கேயும்? அங்கேயும் செய்யறாங்க. இது இந்த வழியும் இருக்கு சார். அதான், அதாவது பல வழிகள் இருக்குது. அதாவது NVQ பெறுறதுக்கு பல வழிகள் இருக்குது. மொத்தத்துல நீங்க VTCயோ DETCயோ அல்லது ஒரு டெக்னிக்கல் காலேஜஸோ எங்கென்றாலும் NVQ தகமையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படித்தானே? வேறு விதமாக எப்படி? 13 years education. Good. 13 years education இவருக்கு அது பொருந்துமா சார்? இவர் 7 எழுத்து முடிட்டார். 7 எழுதாதாக்களுக்கு தானே சார் 13 education வரும். வெரி குட். இங்க பாருங்க, எனக்கு சரியான கவலையாக இருக்கிறது. சரண் ஆக்கத்திறன் மிக்க ஒரு பிள்ளை ஆவான். இந்த தடவை மட்டாகத்தான் சித்தி அடைந்துள்ளான். மேலும் ஒரு தடவை பரீட்சை எழுத முடியாதாம். இது ஓயெல்லாம் ஏழாண்டு சொல்லல, ஆனா நான் தான் சொன்னதான் உங்களை ஏழு கருதி கொள்ளுங்க. ஏழு கருதி கொண்டால் அவருக்கு இது தேவைப்படாது. 13 years மேண்டேட்டரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் தேவைப்படாது. அவர் ஓயலாக இருந்தால் என்ன, இது ஏழு என்று சொல்லப்படல, சரியா? சொல்லப்படாத அப்படியா? ஓயல் என்று நீங்க கருதினீங்க கேட்டால் அவருக்கு 13 years சஜஸ்ட் பண்ணலாம். உமா இல்லையா? ஏஎல் என்று சொல்லப்படாவிட்டால் 13 years எஜுகேஷன் ப்ரோக்ராம நீங்க அவருக்கு சிபார்சு பண்ணலாம். உமா இல்லையா? சரி, ஆகவே வெயிட் வாங்கிட்டாங்க. ரைட். அவர் ஓயல் என்று எடுத்துக்கொண்டு போட்டா அது சரியான வைங்க. வேற வழியா சார் அந்த ஷார்ட் கோர்சஸ் சார், இப்போ டிஸ்டன்ஸ் லேர்னிங் இதில் வந்து ஷார்ட் கோர்சஸ் நிறைய நடக்குது சார். இப்போ ஆன்லைனில் நிறைய வேறு வேறு இன்ஸ்டிடியூட்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதில் ஜாயின் பண்ணி குறுங்கால பயிற்சி, குறுங்கால தொழிற்பயிற்சிகள் இல்லையா, குறுங்கால தொழிற்பயிற்சிகள் அதை வந்து நீங்கள் அதுக்கு வந்து NVQ கொடுக்குறதா குறுங்காலத்துக்கு? இல்லை சார், இல்லை. அவர் செல்ஃபாக ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராஃபிக் டிசைனிங்கண்டா அவங்க ஆன்லைனில் கிராஃபிக் டிசைனர் ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த இதை வச்சுக்கொண்டு அவருக்கு இப்போ கிராஃபிக் டிசைனிங்னு சொல்லக்கூட அவர் தானா சுயமா செய்யக்கூடிய தொழில் தானே சார். இப்போ அவர் அப்படி ஒரு இது ஒன்று இருக்கு. இப்போ அது அப்படியான அதாவது கணனி வழியில செய்யக்கூடியதான இதுகள் வடிவா தெளிவா கதைங்க பயப்படாங்க. நான் தானே நீங்க வீட்டு இருக்கிற மாதிரி நினைச்சு கொண்டு கதைங்க.
தெளிவா சார் கிடைக்கணுமா? ஓகே. குறுங்கால, அதாவது நீங்க சொல்ற மாதிரி அவர் சொன்னாங்க கிராமிய அதாவது சமுர்த்தி அமைப்புகள் மூலமாக இல்லையா, அல்லது வறுமையான பிள்ளைகளுக்கு என்று என்ன வழங்கப்படுகின்றது குறுங்கால பயிற்சிகள் இருக்குதானே, வறுமையான பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாக இலவசமாக கொடுக்கப்படுகின்ற குறுங்கால பயிற்சிகளை கூட பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு தொழில் வாய்ப்புக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சரி, இந்த சரண் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த அவர் வந்து மட்டுமட்டாக சித்தி அடைந்த ஒரு மாணவன், எதுலையும் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார் இல்லையா. ஆசிரியர் ஓய்வறையில் பாடசாலையை செயலூக்கமுள்ள ஒரு மாணவன் தொடர்பாக இடம்பெற்ற ஒரு உரையாடலின் பகுதியை தான் நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த ஆசிரியர் ஓய்வறையில் டீச்சர் வந்து ஸ்டாஃப் ரூம்ல இருக்கக்குள்ள வந்து இல்லையா, ஃப்ரீ பாடம் எடுத்து ஸ்டாஃப் ரூம்ல இருக்கக்குள்ள வந்து பாடசாலையில ஒரு செயலூக்கம் உள்ள ஒரு மாணவன் நேரடியாக டீச்சரிடம் போய் உரையாடுகிறான். அது ஓயலாண்டு சொல்லப்படலை, ரைட்? சரிதானே? இந்த உரையாடல் ஒரு பகுதியை வச்சுதான் நாங்கள் இவ்வளவு பிரஸ்தாபிச்சு கொண்டிருக்கிறோம், டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், ரைட்? இப்ப இதை விட வேற விதமாக, சரி அது அப்படி இருக்கு. இரண்டாவது வினா. மூன்றாவது வினாவுக்கு நாங்கள் போவோம். தொழில் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை தொடர்பான தொழில்சார் பற்றிய விளக்கத்தை வழங்குவதற்காக வகுப்பறையில் நடத்தக்கூடிய 3 செயற்பாடுகளை உதாரணங்களுடன் விளக்குக. இதுக்கு எப்படி வகுப்பறையில சார் தரம் 9 கற்கிற அந்த நேரங்கள்ல சார் தரம் 10க்கு போகக்குள்ள மாணவர்கள் தொழில் வழிகாட்டல் ஊடான பாடங்களை தெரிவு செய்யறதுக்கு அந்த தொகுதி பாட வழிகாட்டல் நாங்க செய்யணும் சார். நாங்கள் செய்யறோம் தொகுதி பாடங்களுக்கான என்ன நாங்க செய்யறோம் தானே, தொகுதி பாடங்களுக்கான வழிகாட்டலை மேற்கொள்வதன் மூலம் இல்லையா, தொழில் முன்னிலை பாடங்களை, ரைட்? தொழில் முன்னிலை பாடங்களை வந்து சரியாக தெரிவு செய்வதற்கும் மேற்கொண்டு குறித்த தொழில் ஸ்கிரீன் விளங்குதுல சார்? என்னது? ஸ்கிரீன் ஷேர் ஆகல சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகி தானே இருக்குது மற்றவங்களுக்கு. விளங்குது. ஸ்கிரீன் ஷேர் இருக்குது. ஷேர் ஆயிருக்கு. ஓகே. மேற்கொண்டு குறித்த தொழில் கல்வியை பெறுவதற்கான வழிப்படுத்தலை செய்யலாம். அதாவது தொகுதி பாடங்களுக்கான வழிகாட்டல் நாங்கள் மேற்கொள்வதன் மூலம் தொழில் முன்னிலை பாடங்களை சரியாக தெரிவு செய்வதற்கும் மேற்கொண்டு தொழிற்குரிய கல்வியை பெறுவதற்கான வழிப்படுத்தலை செய்யலாம். அதாவது அடுத்தடுத்து அவர் அந்த குறிப்பிட்ட துறை சார்ந்து தன்னுடைய இதை மேம்படுத்தி கொண்டு செய்யலாம். வேற சார் இதுக்கு அந்த கரியர் கீ டெஸ்ட் செய்யற சார், நடத்தக்கூடிய 3 செயற்பாடுகளா என்ன சொல்றீங்க? கரியர் கீ டெஸ்ட் செய்யற சார், அந்த பிள்ளைகளுக்கு செய்யக்குள்ள அவங்க எந்த துறை சார்பான ஈடுபாடு கூடினாக்கள் என்றதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வகுப்பறையில் தானே சார் கேட்டுரு. வகுப்பறை என்று சொல்லக்குள்ள வகுப்பறையெல்லாம் செய்யறது. கரியக்கிய ஒரு கம்ப்யூட்டர் வகுப்பறையில, ஒரு கம்ப்யூட்டர் லேபோரட்டரியில அல்லது வகுப்பறைக்குள்ள உள்ள ஏதாவது ஒரு மெஷின்ல நாங்கள் கரியக்கிய செய்யலாம். அத சார் மேனுவலாயும் இப்படி அடிச்சு கொடுக்கலாம் தானே சார்? கொடுக்கலாம். அது உங்களுக்கு கஷ்டம். ஆன்லைன்ல கொடுத்தீங்கன்னு கேட்டால் டக்குனு கிராஃப் வரும், என்ன டிஸ்கிரிப்ஷன் வரும். இலகுவாக நாங்கள் அந்த தொழில் திறவுகோல் மதிப்பீட்டினை என மேற்கொள்ளலாம். அதன் மூலம் சரிதானே உங்களுக்கு வந்து அமைகிறத பொறுத்து இருக்குது. அதன் மூலம் மாணவர்களுக்கு வேற இன்னும் அட்வான்ஸா யோசிங்க, உரிய தொழில் வழிகாட்டலை மேற்கொள்ளலாம். கமான். அது சார் இந்த கோர்சஸ் தொடர்பாக NBQ அதுகள் சம்பந்தமாகவும் பிள்ளைகளுக்கு வகுப்பறையில் நாம கதைக்கலாம் தானே சார்? அவங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தினோம்டா அவங்க படிக்கிற காலத்திலேயே ஸ்கூல்ல இங்க ஆக்டிவிட்டி ஒன்று சொல்லுங்க தம்பி. செயற்பாடுகளாக இந்த மாதிரி இது சரி. தொழில் பாடங்களுக்கான தொழில் வழிகாட்டல் பாடத்தெரிவு செயற்பாடு செய்யலாம். தொழில் திறவுகோல் மதிப்பீட்டு செய்யலாம். அதாவது கரியக்கி என்று நாங்கள் சொல்லுவோம். கரியக்கி அசஸ்மெண்ட், ஆன்லைன் அசஸ்மெண்ட் தானே. தொழிற்கல்வி நிறுவனங்களுடன் இணைந்ததான செயல மறுப்புகளை ஏற்பாடு செய்யலாம். அதாவது தொழிற்கல்வி நிறுவனங்களின்
பிரதிநிதிகளுடைய இல்லையா பிரதிநிதிகளின் பிரசன்னத்துடன் right? விழிப்புணர்வு செயலமர்வுகளை அல்லது அறிவூட்டல் சார் செயலமர்வுகளை மேற்கொள்ளலாம். வேற சார் ஓ இந்த இதுக்கு சார் இந்த விழிப்புணர்வு செயலமர்வுக்கு சார் ஸ்பெஷலா அந்த மனிதவள அபிவிருத்தி திணைக்களத்தால சார் ஸ்கூலுகள் ரிக்வெஸ்ட் கொடுத்தா வந்து செய்வாங்க சார். எஸ் ஸ்பெஷலா அவங்க நாங்க அதை கோம்பனா உதாரணமாக நீங்க சொல்லலாம் மனித வள திணைக்களம் சொல்லலாம், தொழிற்கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் என்று சொல்றோமல்லோ அதுல நீங்க பொருத்தமான வேண்டத்தை வச்சு நீங்க செய்யலாம். சரி ஓகே ஓகே இவ்வளவும் தாராளமா போதும் என்ன. சரி இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது நான் சொல்ல போற விடைகள் ஏதாவது விடுபட்டு இருந்தால் நீங்க இப்ப பார்த்துக்கொள்ளலாம். நான் என்னுடைய வியூல வந்து உங்களுக்கு சரணுடைய இந்த தொழில் பிரச்சனை தொடர்பாக நான் சில ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்கலாம். இப்படியும் நீங்க பதில் அளிக்கலாம். சரிதானே? அதாவது வெயிட் உண்மையா வந்து இது உளவியல் சார்பான ஒரு அணுகுமுறை என்பதனால பொதுவாக நான் ஒரு கமன் அறிவுக்காக சொல்றேன். நீங்க இதில் எங்கேயாவது அப்ளை பண்ண வாய்ப்பு கிடைச்சாலும் அப்ளை பண்ணி பாருங்க. ஓகே, அதாவது தொழில் வழிகாட்டல் ஒரு உளவியல் ஆழமான பார்வை. உண்மையில் இது பொதுவாக வந்து இந்த சம்பவம் வந்து தொழில் வழிகாட்டுதல் உளவியலில் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றை நமக்கு எடுத்து காட்டுகிறது. தனித்துவமான தேவைகள் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப இங்க வழிகாட்டல் நடைபெறும். இது மிக முக்கியமான விஷயம். தனித்துவமான தேவைகள் சரண்ட தேவை என்னன்றது பார்க்கணும். நீங்க சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட வழிகாட்டல் கருத்துக்கள் வந்து பொருத்தப்பாடாக இருக்க வேண்டும். பொதுவாக உளவியலாளர்கள் பல்வேறு கோட்பாடுகள் மாதிரிகளை பயன்படுத்தி வழிகாட்டலை செய்யலாம்னு சொல்றாங்க. ஒன்று தொழில் விருத்தி கோட்பாடு. எட்வின் லீசின் என்பவர் தொழில் விருத்தி கோட்பாடு முன்வச்சவர். அதாவது இது ஒரு நபரின் வாழ்நாள் முழுவதும் தொழில் தொடர்பான முடிவுகளை எடுக்கும் செயல்முறையை விவரிக்கிறது. அப்ப ஷரண்ட பிரச்சனையும் அப்படித்தான். அவனுக்கு அதுக்கு பிறகு எக்ஸாம் எழுதுறதுக்கு விருப்பமே இல்லை. அப்ப அவனோட வாழ்நாள் ஒரு கேள்விக்குறியாக போகிறது என்ற ஒரு கவலை டீச்சருக்குள்ள இருக்குது. அவ தொழில் விருத்தி கோட்பாடை நீங்க கட்டாயம் அறிஞ்சிருக்க வேண்டும். ஒரு நபரின் வாழ்நாள் முழுவதும் தொழில் தொடர்பான முடிவுகளை எடுக்கும் செயல்முறை பற்றி அந்த கோட்பாடு என்ன சொல்லுகிறது என்றதை எட்வின் லீசின் சொல்றேன். அதே போல சமூக கலாச்சாரவியல் கோட்பாடு என்று ஒன்று இருக்குது. இது வந்து சமூக பொருளாதார மற்றும் பொருளாதார காரணிகள் ஒருவரின் தொழிற்தறிவை இவ்வாறு பாதிக்கின்றன. சில வேளையில் சரண்ட பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். வீட்டு பிரச்சனை இல்லையா, பொருளாதார பிரச்சனை, கலாச்சார பிரச்சனை, ஏதோ சம்திங் அவர்கிட்ட இருக்கலாம். அந்த காரணிகளை சரியா இனங்கண்டு அவருடைய தொழிற்தறிவை அது பாதிக்கக்கூடும் தானே. ஆகவே அவர் பிரச்சனை என்னென்று தெளிவாக பார்ப்போம். மூன்றாவது தனிநபர் வேறுபாடு. சரணுக்கும் அல்லது இன்னொரு மாணவனுக்கும் இடையில தேவைகள் வேறுபாடு இருக்கலாம், தனித்துவங்கள் வேறுபாடு இருக்கலாம், அவருடைய திறமைகள், ஆர்வம் அதெல்லாம் வித்தியாசமா இருக்கலாம். ஆகவே தனிப்பயனாக்கப்பட்ட வழிப்படுத்தல் அங்கு தேவையாக காணப்படுகிறது. அடுத்தது வந்து இந்த வினாவில் வந்து உண்மையில குறிப்பிட்ட சூழலை நீங்க கருத்துல கொண்டு இந்த உளவியல் கோட்பாடுகளை பயன்படுத்தி சரணுக்கு வழிகாட்டுவீங்களா இருந்தா மிகவும் பொருத்தமான பதிலாக இருக்கு. அந்த அடிப்படையில் நீங்க எந்த கோட்பாட்டை நீங்க எடுக்கலாம் சரணுக்கு வழிகாட்டுறதுக்கு? எந்த கோட்பாட்டை எடுக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். சரணுக்கு பொருத்தமான வழிகாட்டுதல் செய்யறதுக்கு எந்த கோட்பாட்டை எடுக்கலாம்? தொழில் விருத்தி கோட்பாட்டு எடுக்கிறதா, சமூக கலாச்சாரவியல் கோட்பாட்டு எடுக்கிறதா, அல்லது வந்து தனிநபர் வேறுபாடு கோட்பாட்டு எடுக்கிறதா? எது? இந்த ரெண்டு கோட்பாட்டையும் பயன்படுத்தலாம் இல்லையா? தொழில் விருத்தி கோட்பாட்டையும் தனிநபர் கோட்பாட்டையும் இல்லையா? நீங்க சொன்னீங்க இப்ப சரண்ட என்ன திறமை இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது, டீச்சருக்கு தெரியும் இல்லையா? அப்ப டீச்சர் வந்து அவருக்கு சரியாக வழிகாட்டல் செய்ய வேணும். அவனுடைய பர்சனாலிட்டி, அவனுடைய பர்சனல் ஸ்கில்ஸ், அவனுடைய இன்ட்ரெஸ்ட் அதுகளெல்லாம் பார்த்துதான் வழிப்படுத்தல் செய்ய வேணும் டீச்சர். அப்ப சரணுக்கு வழிகாட்டுக்குள்ள மிக பொருத்தமான கோட்பாடு தொழில் விருத்தி கோட்பாடு. அதாவது வாழ்நாள் முழுவதும் தொழில் தொடர்பான முடிவு அவன் எடுக்கிறதுக்கு அவனை சரியா வழிப்படுத்த வேணும். வேண்டாம் அதுக்கப்புறம் அவனை ஏன் எழுத போறதில்லை அல்லது படிக்க போறதில்லை பாடசாலை கல்வியை. அது நேரம் அவனோட திறமையை பார்க்க வேணும். இதை அடிப்படையாக வச்சுதான் சரணுக்கு சரியான வழிகாட்டலை நீங்க மேற்கொள்ளலாம்.
ரெண்டாவது வினா இன்னொரு கோட்பாடு இருக்கு, தன்னம்பிக்கை கோட்பாடு. தன்னம்பிக்கை கோட்பாடுன்றது ஒரு முறை தோல்வி அடைந்தால் சரணின் தன்னம்பிக்கை குறைந்துள்ளது. எனவே அவனுக்கு ஆதரவு அளித்து அவனது திறமைகளை பாராட்டி அவன் எதிர்காலத்தில் வெற்றி பெறுவான் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துவது மிக முக்கியம் இங்கே. அடுத்தது தொழில் திருப்தி கோட்பாடு. அவனுக்கு முதலாவதாக கிடைக்கிற தொழில் எதுவோ அதுல சரண் வந்து தனது ஆர்வத்துக்கும் திறமைக்கு ஏற்றவாறு தொழிலை தேர்ந்தெடுப்பதன் மூலம் தொழில் திருப்தி அவன் அடைந்து கொள்ள முடியும். அடைந்து கொள்ளக்கூடியவாறு டீச்சர் அவன் திறமைகளை கண்டறிந்து வாய்ப்புகளை அல்லது தொழில் வழிகாட்டலை சரியாக செய்து கொடுக்க வேண்டும். மற்றது தொழில் மாற்றம். சில வழியில் இப்ப இருக்கிற தொழில் அவனுடைய தொழில்சார் அறிவும் தகமையும் கூட கூட மாறலாம். ஆகவே அது இயல்பான ஒன்று என்றது சரண் தற்போது தொழிலை தேர்ந்தெடுக்க முடியாவிட்டாலும் எதிர்காலத்தில் அவனது ஆர்வங்கள் திறமைகள் மாறலாம். எனவே அவனது விருப்பப்படி தொழிலை மாற்றிக்கொள்ளும் வகையில் தயாராக இருக்கக்கூடியவாறு அவனுக்கு வழிகாட்டலை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில 6 கோட்பாடுகளை ஏதாவது 1, 2 பயன்படுத்தி பொருத்தமான கோட்பாட்டை பயன்படுத்தி குறிப்பிட்ட ஆசிரியர் அவனுக்கு தொழில் வழிகாட்டலை செய்ய வேண்டும். சரண் தொழில்சார் தகவலை பெறக்கூடிய மூலாதாரங்களை குறிப்பிடுகின்ற நான் உங்கள்கிட்ட கேட்டேன் இல்லையா? கேள்வியா உண்மை இல்லையா? அந்த கேள்விக்கு விடையாக சரண் தன்னுடைய தொழிற்சார் தொடர்பான மூலாதாரங்களை பெறக்கூடிய இடமாக நீங்க சொன்ன மாதிரி பாடசாலையில மிக முக்கியமாக விடக்கூடாது. என்ன தொழில் வழிகாட்ட ஆலோசகர் இல்லையா? என்னது யாரு கதைக்கிறது? தொழில் வழிகாட்டல் ஆலோசகர் அவர் மிக முக்கியம். அவர் சரணின் பலம் பலவீனம் ஆர்வம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவருக்கு பொருத்தமான படிப்பு அல்லது தொழில் குறித்து ஆலோசனை வழங்குவார். அடுத்தது வந்து 1 மினிட். அடுத்தது வந்து தொழில் வழிகாட்டுதல் மையங்கள். 2வது தொழில் வழிகாட்டல் மையம் என்று நாங்கள் சொல்றது உங்களுக்கு தெரியும். இப்ப மாவட்ட காரியாலயங்கள், மாவட்ட செயலகம் அல்லது பிரதேச செயலகங்கள்ல இந்த தொழில் வழிகாட்டல் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் திருவண்ணாமலை கல்வி நிலையத்திற்கு கூட கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் சென்டர் ஜோன்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. 10 மெஷின் வச்சிருந்து அங்க பிள்ளைகளை தேவைப்படுற பிள்ளைகளை எடுத்து நாங்கள் கரிய கீய செய்து அதனூடாக சரியாக எங்கள்கிட்ட நல்ல எக்ஸ்பர்ட் இருந்தவங்க. டிஎஸ் ஆஃபீஸில் ட்ரிங்கோட்டவுன் டிஎஸ் ஆஃபீஸில் 26 பேர் இருந்தவங்க. எங்களோட ஆஃபீஸில் வந்து 4 பேர் இருந்தவங்க. பாடசாலையில் அங்கங்கே டீச்சர்ஸ் இருக்காங்க, பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். ஸோ அவர்களை வச்சுக்கொண்டு நாங்கள் தொழில் வழிகாட்ட கரிய கீய செய்து உரிய வழிகாட்டலை செய்யறாங்க. அப்போ தொழில் வழிகாட்டல் வந்து தனியாராகவும் இருக்கலாம், பிரைவேட்லையும் இருக்கலாம், கவர்மெண்டாகவும் இருக்கலாம். தொழில் வழிகாட்டல் மையங்களுக்கு சரணை வந்து அழைச்சி போய் அவனுக்கு பொருத்தமான தொழில் குறித்த தகவல்களை அவன் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது ஆசிரியர் பெற்றுக் கொடுக்கிறதுக்கு வழிபடுத்தணும். இன்னொரு மூலாதாரம் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக வலைத்தளங்கள், இணையதளங்கள். சரி, மற்றது தொழில் வல்லுநர்கள் இருப்பார்கள். மற்றது இணையம். ஒரு ஆள் சரியா சொன்னீங்க, ஒரு விடயம் உண்டு இணையம். இதுக்குள்ள வந்த விடையும் ஒரு ஆள் சொன்னீங்க, ரைட். இவ்வாறான தொழில் மூலாதாரங்களை பயன்படுத்தி சரண் தொழில் சார்பான தகவல்களை பெற முடியும். நீங்க சொன்னதை தவிர நான் சொல்லி கொண்டிருக்கேன்னா விளங்கு தேவையோ எனது விடுவோமா? உங்கள்கிட்ட இந்த விட போதும் தானே? தேவையா? நான் மேலதிகமான தகவல்கள் இது போதும் தானே என்றா விடுவோம். சொல்லுங்க சார், இந்த மேலதிகமான தகவல்கள் இருக்குது சார். கதைக்கிறீங்களே ஒரு தினம். சொல்லுங்க சார், ஒரு மேலதிகமா இருந்தா நல்லம் தானே சார். ஓகே ஓகே, நான் அதை உங்களுக்கு போரிங்கா இருந்தா அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போறதுக்காக தான் நான் கேட்கிறேன். இந்த லாஸ்ட் क्वेश्चनக்குரிய உங்களோட அட்வைஸ் மேலதிகமா இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க சார். என்னண்டு இந்த லாஸ்டா கடைசி வினாவுக்கு உங்களோட கருத்துக்களை கொஞ்சம். ரைட். 2வது தேவையில்லையோ இவ்வாறான மாணவர்கள் தொழிற்சார் தகவல்களை நிறைவு செய்யக்கூடிய 2 வழிகளை விவரிക്കുക. கடைசி வினாவை நான் சொல்றேன். ரைட். 2வது வினாவுக்கு வந்து 2வது வினா நான் உங்கள்கிட்ட கேட்டது இவ்வாறான மாணவர்கள் தொழிற்சார் தகவல்களை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய 2 வழிகள். இணையவழி கற்றல் வெரி இம்பார்ட்டன்ட். சரண் தனது ஆர்வத்துக்கு ஏற்ப இணையவழி கற்றலையும் இருக்கணும். ஆன்லைன்ல வந்து அவர் படிக்கலாம். நீங்க சொன்ன ஒரு சார் ஒரு ஆள் சொன்னார், இலவச மற்றும் கட்டணமுடைய ஆன்லைன் படிப்புகள் மூலம் அல்லது இணையவழி கற்றல் மூலம் அவர் வந்து தன்னுடைய தொழிற்சார் அறிவை அவர் மேற்கொள்ளலாம். அடுத்தது உள்ளக பயிற்சி நெறி.
உள்ளக பயிற்சியினரை என்றவர்கள் நான் சொல்ல வர்றது வந்து நிறுவனம் சார் இன்ஸ்டிடியூஷனல் எங்கேயாவது நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி அவர் நிறுவன ரீதியான இன்டர்ன்ஷிப்பை பெறலாம். அவராக போகலாம். அது கோர்ஸ் முடிச்சா தானே இல்லை. சில வழியில் இணைய வழியில் கோர்ஸை முடிச்சுட்டு அவர் உள்ளக பயிற்சினருக்காக நிறுவனங்களில் ஒன்றில் வந்து இணைஞ்சு கொள்ளலாம். சரிதானே? அடுத்தது வந்து அவ்வளவு போதும் 2. அது தவிர நீங்க சொன்னது வந்து என்னது, இவ்வாறான மாணவர்களுக்கு நீங்க சொன்ன ஐடியா வந்து இவ்வாறான மாணவர்கள் தொழில்சார் தகவல்களை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய 2 வழிகள். ஓகே ஓகே ஓகே, நீங்க ஒரு வித்தியாசமா சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல. சரிதானே? அடுத்தது மூன்றாவது வினாத்தை நீங்க கேட்குறீங்க. தொழில் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை தொடர்பான தொழில்சார் பற்றிய விளக்கத்தை வழங்குவதற்காக வகுப்பறையில் நடத்தக்கூடிய 3 செயற்பாடுகள். எழுத்துக்கள் பிழை இருக்குமா? ஒன்று, தொழில் கண்காட்சியை நீங்க செய்யலாம். நீங்க சொல்லாத 11 இதில் நான் சொல்றேன் இல்லையா? பாடசாலையில் வந்து பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்களை அழைத்து ஒரு தொழில் கண்காட்சி நடத்தலாமா இல்லையா? தொழில் வல்லுநர்களுடன் உரையாடலை மேற்கொள்ளலாம். எப்படி என்று கேட்டால், பல்வேறு துறைகளை பணிபுரியும் வல்லுநர்களை பாடசாலைக்கு அழைத்து மாணவர்கள் உரையாடல் நடத்தலாம். இதன் மூலம் மாணவர்கள் தங்கள் கேள்விகளுக்கு நேரடியாக பதில்களை, சந்தேகங்களை தீர்த்து பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, தொழில்சார் விளையாட்டுகளை வந்து நடாத்தி மாணவர்களின் தொழில்சார் அறிவை நாங்கள் மேம்படுத்தலாம். சரியானே? முக்கியமாக சரணை பற்றி தான் நீங்க கதை கொண்டு இந்த இடத்துல. சரணுக்கு இருக்கிறதா போல வேறு மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்கும். அவன்கிட்ட அந்த வெற்றி கிடைக்கும். ஆகவே இவ்வாறான ஆலோசனைகளை அல்லது செயற்பாடுகளை செய்வதன் மூலம் வந்து அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில அவன் வெற்றி பெற முடியும். தொழில் வாழ்க்கையில நிச்சயம் வெற்றி பெறுவான் என்ற நம்பிக்கையை நாங்கள் ஏற்படுத்த வேணும். தொழில் வழிகாட்டுதல் உளவியலின் பார்வையில் தனிநபரின் தனித்துவமான திறமைகள், ஆர்வங்கள் மற்றும் குணாதிசயங்களை கொண்டிருப்பார்கள். ஒருமுறை தோல்வி அடைந்தால் ஒருவரின் எதிர்காலம் முடிந்து விட்டது என்ற அர்த்தம் இல்லை. இதை சரியாக ஹைலைட் பண்ணணும் குறிப்பிட்ட மாணவனுக்கு, குறிப்பிட்ட ஆசிரியர். ஆகவே சரணுக்கு வழிகாட்டல் செய்யும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கோட்பாடுகளை பயன்படுத்தி குறிப்பிட்ட ஆசிரியர் சரணுக்கு வழிகாட்டலை செய்யலாம். அது தவிர வகுப்பறையில செய்யக்கூடிய அல்லது செய்யக்கூடிய செயற்பாடுகளாக நான் தொழில் கண்காட்சியையும் தொழில் வல்லுநர்கள் உரையாடலையும் தொழிற்சார் விளையாட்டுகளையும் அறிமுகம் செய்யலாம். ஓகேயா? இது தவிர நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து வகுப்பறையில செய்யக்கூடியதாக நீங்க சொன்ன விஷயம் வந்து ஒன்று வந்து தொகுதி பாடங்களுக்கானது, தொழில் திறவுகோல் கரியக்கி, மற்றது தொழில் நிறுவனங்களை பிரதிநிதிகள். இது அங்க வந்தது இல்லையா? அங்க அந்த தொழில் வல்லுநர்கள் என்று சொன்ன அதனால் தொழிற்கல்வி நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் அவர்கள் வேற. தொழில் வல்லுநர்கள் நேரடியான பெரிய பிஸ்னஸ் மேனை கொண்டு வந்து, ஏதாவது தொழிலில் வந்து வெற்றி அடைந்தவர்களை கொண்டு வந்து முன்னுதாரணமாக காட்டி அவர்களை வச்சு நாங்கள் கலந்துரையாடுகளை செய்யலாம். இப்பத்தி இளைஞர்கள் அதை தான் விரும்புவாங்க. தங்களுக்கு மாடல்ஸ் யாரும் இல்லைன்னு தேடி தெரியுறாங்க இல்லையா? சினிமாவில் வந்து ஒரு மாடலை பார்த்து ஹேர் ஸ்டைல் பண்ற மாதிரி, ட்ரெஸ் பண்ற மாதிரி, டான்ஸிங் செய்யற மாதிரி, சிங்கிங் செய்யற மாதிரி வாழ்க்கையில ஒரு நல்ல மாடல்ஸ் வந்து யாருக்கும் கிடைக்கிறாங்க இல்லை. அவங்கள பார்த்து பின்பற்றுறதுக்கு அல்லது பின்பற்றுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு இல்லை, பின்பற்றுறதுக்கு சரியான மாடல்ஸ் வந்து இல்லை. ஆகவே தொழில் வல்லுநர்கள் தொழில்துறையில ஒரு மாடலாக காட்டப்பட வேணும். யதார்த்தமாக மாணவர்களுக்கு அவர்களை கொண்டு காட்டி அவர்களுக்கு இந்த சரண் போன்ற பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு அல்லது திசை தெரியாமல் இருக்கிற மாணவர்களுக்கு வழிபடுத்தல் செய்யலாம். ஓகேயா? இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகளை இருந்தா கேட்கலாம். சரி சார். ஓகே சார். சரியா? சரி, அடுத்த விஷயத்துக்கு போமா? ஆமாம் சார். கதைக்கணும் 22 கதை. யசோதரை கிளியரா? சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ். ஓகேயா? யசோதரை, அதுல நோ டவுட்ஸ். ஓகே சார், கிளியரா. ஓகே, இப்ப நாங்கள் வேற அடுத்த விஷயத்துக்கு போவோம்.
சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ் டிப்யூட்டி பிரின்சிபல் அது இல்லையே? ஓம் சார், நான் தான் சார். ஓகே ஓகே ஓகே. சரி, இப்ப நாங்கள் அடுத்த விஷயத்த பார்ப்போம். ஷேரிங் எடுத்துட்டேன். இப்ப நாங்கள் கற்றல் கற்பித்தல் உங்களுடைய இந்த இன்டர்வியூல வந்து உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி அதை ஞாபகப்படுத்துறேன். என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் என்னது, அது 7 மார்க்ஸை பெற்றுக்கொள்றதுக்கான வழிமுறைகளை நீங்க தேடிக்கொள்ளணும். ரைட். இதுல வந்து நிறைய பேர் நிறைய கேள்விகள் எனக்கு வாட்ஸ்அப்ல பர்சனலாக போட்டிருந்தீங்க. அதுகளை பற்றியும் கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. முதல்ல நான் சில கற்றல் கற்பித்தல் நுட்பங்கள் தொடர்பான விடயங்களை பார்க்கலாம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் வந்து கேஸ் ஸ்டடியும் இதுவும் கற்றல் கற்பித்தல் செயல்முறை தொடர்பான அறிவும் தர்க்க நியாயப்படுத்தல் இல்லையா, கேஸ் ஸ்டடியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நான் இப்ப மீண்டும் இந்த இடத்துக்கு போறேன். கற்றல் கற்பித்தல் செயல்முறை தொடர்பான அறிவு, இதுல வந்து 7 புள்ளிகளை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்றது உங்கள்ட்ட என்ன கேட்பாங்கன்றே கணக்கு பேருக்கு தெரியாம இருக்கும் இல்லையா. இன்றைக்கு தமிழ் மீடியம் நடந்திருக்குது இல்லையா, ஸ்டார்ட் பண்ணித்தரலாம். ஓம் சார், இன்றைக்கு நடந்த சார். கேட்டீங்களா ஏதாவது? இன்னும் தகவல் கிடைக்கல சார், நாளைக்கு தான் அதை பற்றி சொல்லுவாங்க, கேட்பாங்கல்ல, இப்ப வந்து கொண்டிருப்பாங்கல்ல அப்படி. சரி சரி ஓகே சரி, நாளைக்கு கேளுங்க, அதுவும் உங்களுக்கு உதவியா இருக்கும் இல்லையா. சரி, அப்போ சார், எக்ஸ்கியூஸ் சார், பார்ப்போம். ஆமா சரி, இன்னைக்கு நடந்ததுல கேட்டிருக்காங்க சார், பிரச்சனை கணித பாடம், அதனால மாணவர்கள் எப்படி நன்மை அடைகிறாங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதான் பிரச்சனை தீர்த்தல் முறையில கணித பாடத்தை கற்பிக்கிறது எப்படி? ஆமா, நான் அந்த கேள்வி வச்சிருக்கேன். ஆமா சார். பிரச்சனை தீர்த்தல் முறையில நான் அந்த கேள்வி. இன்னொன்று சார், செயற்திட்ட முறை கேட்டிருக்காங்க சார். என்னண்டு செயற்திட்ட முறை கற்பித்தல், அது அந்த முறையை கேட்டிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் நம்ம பார்க்கலையா அன்றைக்கு? காய்ச்சினாங்க சார், காய்ச்சினாங்க. அப்ப புது கற்பித்தல் முறைகள் நான் இன்றைக்கு உண்மையா நினைக்கிறேன் பிரச்சனை தீர்த்தல் முறையை உங்களுக்கு சொல்லி தரணும். அது தொடர்பாக 3 கேள்வி வச்சிருக்கேன். 1, பிரச்சனை தீர்த்தல் முறையை பயன்படுத்தி நடைமுறைப்படுத்தக்கூடிய பாடத்தலைப்புகள் 3ஐ சொல்ல நான் உங்களோட பாடத்தை பிரதானமாக அடிப்படையாக கொண்டு. 2வது வகையில் பிரச்சனை தீர்த்தல் முறையை தெரிவு செய்கையில் ஆசிரியர் ஒருவர் எதிர்கொள்ளக்கூடிய காரணிகள், ஆசிரியர் ஒருவர் கரிசனை கொள்ள வேண்டிய காரணிகள் 3ஐ விளக்குங்க. 3வது வகையில் பிரச்சனை தீர்த்தல் முறையை பயன்படுத்தக்கூடிய பாடம் ஒன்றை தெரிவு செய்து பிரச்சனை தீர்த்தலின் ஆரம்ப கட்டங்கள் 3ஐயும் அப்பாடத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் பாங்கையும் உதாரணங்களுடன் விளக்க சொல்லி கேட்கலாம். அப்ப அந்த கேள்வி நான் கொண்டு வந்து நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு அதையும் நம்ம பார்ப்போம். என்ன சரி, அப்போ எனக்கு விளங்குது எங்க இருந்து கேள்வி வருதுன்னு. சரி, உங்களுக்கு கொஞ்சம் கேள்வியை கொண்டு வந்திருக்கு, அதை டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஒரு 3 கேள்வி தொடர்பானதை டிஸ்கஸ் பண்ணுவோம். Wait. சரி, இங்க நான் ஒரு கேள்வி போட்டிருக்கேன். இது 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 மிக கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வினாக்களை இருக்க பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கு நான் தரப்போற வினா 1 சரிதானே? வினா இலக்கம் 1. இதுல வந்து நாங்கள் பார்ப்போம். முதலாவது வினா, கற்பித்தல் அணுகுமுறை என்றால் என்ன? 2வது வினா, நீங்க தான் விடைய சொல்ல போறீங்க, நான் விட டிஸ்கஸ் பண்றதுக்கு வரவன். நீங்க எல்லாம் ரெடி ஆகணுமா? உங்களுக்கு டைம் தருவேன். கற்பித்தல் அணுகுமுறை என்றால் என்ன? பாடக்குறிக்கோள்களை நிறைவேற்றும் போது ஆசிரியர் தனது வகுப்பறையில் செயற்படுத்துகின்ற கற்றல் கற்பித்தல் முறைகள்
மற்றும் நுட்ப முறைகளுடன் இணைந்த காரணிகளை பற்றி குறிப்பிடுக. இங்க ரெண்டு விஷயம் சொல்றேன் பாருங்க. கற்றல் கற்பித்தல் முறைகள் உண்டு, மற்றது நுட்ப முறைகள் ரெண்டு. அப்ப கற்றல் கற்பித்தல் அணுகுமுறை என்ற ஒன்றை நான் இங்க கதைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. கற்றல் கற்பித்தல் அணுகுமுறை என்றால் என்ன, கற்றல் கற்பித்தல் முறைகள் மற்றும் நுட்ப முறைகள். அப்ப இங்க பாருங்க, முதலாவது கேள்வி கற்பித்தல் அணுகுமுறை, டீச்சிங் அப்ரோச் என்று நாங்கள் சொல்லுவோம் ஆங்கிலத்தில், டீச்சிங் அப்ரோச்சஸ். சரிதானே? டீச்சிங் அப்ரோச்சஸ், கற்றல் கற்பித்தல் அணுகுமுறை என்றால் என்ன? ரைட். இரண்டாவது, பாடக்குறிக்கோள்களை நிறைவேற்றும் போது ஆசிரியர் தனது வகுப்பறையில் செயற்படுத்துகின்ற கற்றல் கற்பித்தல் முறைகள் மற்றும் நுட்ப முறைகளுடன் இணைந்த காரணிகளை பற்றி குறிப்பிடுக. மூன்றாவது வினா, ஆசிரியர்களால் தெரிவு செய்யப்பட்ட கற்பித்தல் முறை அல்லது முறைகள், கற்பித்தல் முறை அல்லது முறைகள் வகுப்பறையில் பிரயோக ரீதியாக செயற்படுத்தப்படுவது கற்பித்தல் நுட்ப முறைகளின் துணையுடனாகும். ஆசிரியர்களால் தெரிவு செய்யப்பட்ட கற்பித்தல் முறை அல்லது முறைகள் வகுப்பறையில் பிரயோக ரீதியாக செயற்படுத்தப்படுவது கற்பித்தல் நுட்பங்களின் துணையுடனாகும். இக்கூற்றினை விமர்சன ரீதியாக பரிசீலிக்க. இங்க பாருங்க, சரியான தெளிவான விளக்கம் இருக்கணும் இல்லையா? கற்பித்தல் அணுகுமுறை என்றால் என்ன, கற்றல் கற்பித்தல் முறை என்றால் என்ன கற்பித்தல் முறை என்றால் என்ன, கற்பித்தல் நுட்பம் என்றால் என்ன, விளங்குதோ நான் சொல்றது? அப்ப இந்த மூன்றும் சரியான தெளிவாக இருக்கணும். டீச்சிங் அப்ரோச்சஸ், டீச்சிங் மெத்தட்ஸ் இல்லையா, டீச்சிங் டெக்னிக்ஸ், இந்த மூன்றையும் நீங்க தெளிவாக விளங்கினா மட்டும்தான் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு உங்களால பதிலளிக்க முடியும். அப்போ முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது வெவ்வேறு விதமான ஆட்கள்கிட்ட கேட்கணும். தயவு செய்து நீங்க இந்த மூன்றையும் இருக்கா, இந்த மூன்று கேள்விக்கும் பதிலளிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. போட்டோ எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், ஒரு 5 மினிட்ஸ் ரெடி பண்ணுங்க எல்லாரும். என்னோட கதைக்கோணும், நானும் விட கொண்டு வந்திருக்கேன், உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவேன். சரியா? ஓகே. சீலன், ஜீவன் இருக்கிறீங்க? ரைட், இது இல்லப்பா முதலாவது வினா. ஓகே, ஷேரிங் ஸ்டாப் பண்ண போறேன், போட்டோ எடுத்துக்கொள்ளுங்க. தேவைப்பட்ட உங்களுக்கு காட்டுறேன். சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் இந்த நேரம் தொடங்குது. ரெடி பண்ணுங்க.
ரைட், ஓகே, பாப்போமா? சரியா, பாப்போமா? ரைட், முதலாவது விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், இந்த மூன்றுக்கும் கற்பித்தல் அணுகுமுறை என்றால் என்ன? இப்ப நாங்க முதல்ல இந்த மூன்றையும் பார்ப்போமா? கற்பித்தல் அணுகுமுறை, கற்பித்தல் முறை, கற்பித்தல் நுட்ப முறைகள், இந்த மூன்றையும் பார்ப்போமா? மூன்றையும் பற்றி நீங்க யாராவது விளக்கமா சொல்லக்கூடிய ஆள் இருக்கிறீங்களா? மைக்கை மீட் பண்ணிக்கொள்ளுங்க ப்ளீஸ். இந்த மூன்றையும் பற்றி யாராவது சொல்லுவீங்களா தெளிவா? கற்பித்தல் அணுகுமுறை, கற்பித்தல் முறை, கற்பித்தல் நுட்ப முறை சொல்லுவீங்க? இந்த மூன்றையும் பற்றி சொல்லுவீங்களா? கமான் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. நான் மீதப்படுத்துறதுக்காக கழிச்சு கொண்டு போறேன். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க குழம்பிக் கொண்டிருப்பீங்க, இல்லை மறந்துருப்பீங்க. கற்பித்தல் அணுகுமுறை என்றது அது ஒரு பரந்த அளவிலான, சரிதானே? ரைட், பரந்த அளவிலான, ரைட். அதாவது கற்பித்தல் அணுகுமுறைகள் என்பது கற்பித்தலுக்கு வழிகாட்டும் ஒட்டுமொத்த தத்துவம், கோட்பாடு அல்லது கட்டமைப்பை குறிக்கின்றன. கற்பித்தல் அணுகுமுறைகள் என்பது கற்பித்தலுக்கு வழிகாட்டக்கூடிய ஒட்டுமொத்த தியரிஸ் அல்லது கோட்பாடுகள் அல்லது கட்டமைப்பை குறிக்கிறது தான் கற்பித்தல் அணுகுமுறை. இந்த கற்பித்தல் அணுகுமுறை எதில கவனத்தை செலுத்தும் என்று கேட்டால், சரிதானே, எதில் ஃபோக்கஸ் பண்ணுமெண்டா, கற்றலின் தன்மை, ஆசிரியர் மற்றும் மாணவரின் பங்கு பற்றல் தன்மை, அதாவது ஆசிரியர் மாணவர்கள் அதில் பங்கெடுக்கிற விதம் அல்லது ரோல்ஸ், கற்றல் சூழலின் அமைப்பு, லேர்னிங் என்வாயன்மென்டுடைய ஸ்ட்ரக்சர், இதை வலியுறுத்துது. அப்ப இதுகளை கவனத்தில் கொண்டுதான் கற்பித்தல் அணுகுமுறைகள் தீர்மானிக்கப்படும். உதாரணமாக கற்பித்தல் அணுகுமுறைக்கு நாங்கள் சொல்லலாம் ஸ்ட்ரக்சரலிசம், கட்டுமானவாதம் அல்லது கட்டுருவாக்கவாதம் என்று சொல்லுவாங்க. கட்டுருவாக்கவாதம் கேள்விப்பட்டிருக்கலாம். கட்டுருவாக்கவாதம் ஒரு ஒரு அதாவது கன்ஸ்ட்ரக்டிவிசம், ஒரு எண்ணக்கருவை கட்டி எழுப்புறது. எஸ், கட்டி எழுப்புறது. கட்டுருவாக்கவாதம் இல்ல, கட்டுருவாக்கவாதத்துக்கு விகட்சி சொல்ற வேற விதம். ZDP கூட அதான் எண்ணக்கருவை எப்படி நாங்கள் உருவாக்கம் செய்யலாம். நடத்தைவாதம், பிஹேவியரிசம், கொக்னிட்டிவிசம், நடத்தைவாதம், ஸ்கின்னருடைய நடத்தைவாதம், தோண்டைக்கினுடைய தூண்டல் துலங்கல் கோட்பாட்டின் மூலமாக நடத்தைவாதம், அறிவாற்றலியல் வாதம், அந்த மாதிரியான கற்றல் கொள்கைகள் கற்பித்தல் அணுகுமுறைகளை எங்களுக்கு பிரதிபலிக்கும். அங்கதான் அந்த கற்றல் கொள்கைகளை தான் சொல்லுவார்கள், எப்படி கற்றலின் தன்மை எப்படி இருக்கும், ஆசிரியர் மாணவருடைய பங்கு பெற்றல் எப்படி இருக்கும், அங்க பங்கு எப்படி இருக்கும், கற்றலின் சூழலின் அமைப்பு எப்படி இருக்கும் என்றதை சொல்லுவார்கள். ஆனால் ஆறுதல் அவளைங்களுக்கு கற்பித்தல் முறைகள் என்பது அது ஒரு இன்டர்மீடியட் அளவு. இது பரந்த அளவில் இருக்கும் கற்பித்தல் முறை அணுகுமுறை, இடைப்பட்டதாக இருக்கும் எது கற்பித்தல் முறை. அப்ப கற்பித்தல் முறை என்பது என்ன? கற்றல் இலக்குகளை அடைய பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட உத்திகள் அல்லது நடைமுறைகள். இதுதான் என்னது கற்றல் முறை. என்ன உத்தியை பயன்படுத்தி, உதாரணமாக சொற்பொழிவு, விவாதம், குழுவேலை, இந்த மாதிரியான உத்திகளை பயன்படுத்தி நாங்கள் கற்பிக்கலாம். வினவல், கேள்வி வினாக்கள், ஆராய்ச்சி முறை கற்றல், பிரச்சனை தீர்க்கும் முறை, ப்ராப்ளம் சால்விங், இந்த மாதிரியான கற்பித்தல் முறை. இப்ப டீப் லேர்னிங் வந்துட்டு இல்லையா?
டீப் லேர்னிங், இது போதும் மூலமா டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங், இது என்னத்துல கவனம் செலுத்தும் என்று கேட்டால் கவனம் செலுத்துகின்ற விடயம் சரியானே உள்ளடக்கம் எவ்வாறு வழங்கப்படும் என்றதையும், மற்றது மாணவர்கள் அதனுடன் எவ்வாறு தொடர்பு கொள்வார்கள் என்பதையும் இந்த கற்றல் முறை தீர்மானிக்கும். அது வரையறை செய்யும். விளங்கிட்டா? கற்றல் அணுகுமுறை என்றால் என்ன? கோட்பாடு, கற்றல் தொடர்பான கோட்பாடுகள். இதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்களேன். கற்றல்வாக்கவாதம், நடத்தைவாதம் மற்றும் அறிவியல் வாதமா, அறிவியல் வாதம் அல்ல அறிதலியல் வாதம், இதை ஒன்று சொல்லிக்கொள்ளலாம். ரைட்? அது கற்றலின் தன்மையையும் ஆசிரியர் மாணவருடைய பங்கையும் கற்றலின் சூழலையும் பற்றி விவரிக்கும். பிறந்ததுதான் பெரியதுதான் என்னது? கற்றல் அணுகுமுறை. கற்பித்தல் முறை என்றது அதுக்கு அடுத்தது. கற்றல் நுட்பத்துக்கு, கற்பித்தல் நுட்பத்துக்கும் கற்பித்தல் அணுகுமுறைக்கும் இடைப்பட்டதுதான் கற்பித்தல் முறை. இது அதுதான் இடைநிலை அளவு என்று சொல்றாங்க. இங்க கற்றல் இலக்குகளை அடைய பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட உத்திகளை, நடைமுறைகளை குறிக்கும். கவனம் செலுத்துகின்ற விடயம் உள்ளடக்கம் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும், மாணவர் அதனுடன் எவ்வாறு தொடர்பு கொள்வார்கள் என்பதை குறிக்கிறது. உதாரணம், கற்பித்தல் முறைகள் இந்த இருக்கு. அடுத்தது கற்பித்தல் நுட்பத்தை பற்றி பார்த்தோம்னா அது ஒரு குறுகிய அளவு சரிதானே. அதனுடைய அளவு பரந்துபட்டதும் இல்லை, இடைநிலைகளையும் இல்லை, குறுகியது. கற்பித்தல் நுட்பம் ஆக சிறியது. கற்பித்தல் நுட்பம் என்பது என்ன? உள்ளடக்கத்தை வழங்குவதற்கு அல்லது மாணவர்களின் ஈடுபாட்டை ஊக்குவிப்பதற்கு சரிதானே பயன்படுத்தப்படும் தனிப்பட்ட தந்திரங்கள் அல்லது உபாயங்கள் அல்லது திறன்களாகும். இதுதான் என்னது? நுட்பம். கற்பித்தல் நுட்பம் என்றது இதுதான். அதாவது உள்ளடக்கத்தை வழங்குவதற்கு அல்லது மாணவர் ஈடுபாட்டை ஊக்குவிப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய உபாயம் சரிதானே, உபாயம் என்று நாங்கள் சொல்லலாம், அல்லது திறன் என்று சொல்லலாம். கவனம் செலுத்தும் விடயம் இந்த நுட்பம் என்னத்துல போக்கஸ் பண்ணுமென்றால் சரிதானே, உள்ளடக்கத்தை வழங்க அல்லது மாணவர்கள் ஈடுபாட்டை ஊக்குவிக்க பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட கருவிகள், உத்திகள், டூல்ஸ். என்ன டூலை பயன்படுத்த போறோம்? கேள்வி கேட்கிறதா, முடலை காட்ட போறோமா, அல்லது தளவாக்கம், அல்லது அதாவது படமா, காட்சியா, வீடியோ, ஆடியோ, இதுகளையா, என்ன டூலை பயன்படுத்த போறோம் என்றதுதான் இது இந்த டெக்னிக் குறிக்கும், கற்பித்தல் நுட்பம் குறிக்கும். ஆகவே சுருக்கமாக சொல்ல போனால் கற்பித்தல் அணுகுமுறைகள் கற்பித்தலுக்கு அடிப்படையை வழங்கும். கற்பித்தல் முறைகள் அந்த அடித்தளத்தின் மீது கட்டியெழுப்பப்படும். கற்பித்தல் நுட்பங்கள் கற்றல் அனுபவத்தை உருவாக்கும் செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கற்கள் போன்றவைகளாகும். விளங்குதோ? இந்த மூன்றுக்கு தொடர்பு இதுதான். கற்பித்தலுக்கு அடித்தளத்தை வழங்கும். அந்த அடித்தளத்தின் மீது கட்டி எழுப்பப்படும் கற்பித்தல் முறை. இது கற்பித்தல் அணுகுமுறை, இது கற்பித்தல் முறை இல்லையா? இது கற்பித்தல் நுட்ப முறை. இந்த மூன்றும் வித்தியாசம். கற்றல் அனுபவத்தை உருவாக்கும் இடம்தான், வழங்கும் கருவிகள் தான். அதாவது கருவிகள் என்னது? நுட்பங்கள் என்று சொல்லலாம். விளங்கிட்டதோ? மூன்றுக்கு இடையே வித்தியாசம் விளங்கிட்டதோ? இதுதான் யதார்த்தமான அறிவு. இப்ப நீங்க உங்களோட வினா என்னது? கற்பித்தல் அணுகுமுறை என்றால் என்ன? பாடக்குறிக்கோள்களை நிறைவேற்றும் போது ஆசிரியர் தனது வகுப்பறையில் செயற்படுத்துகின்ற கற்பித்தல் முறைகள், நுட்ப முறைகளுடன் இணைந்த காரணங்களை பற்றி குறிப்பிடுக. மூன்றாவது, ஆசிரியர்களால் தெரிவு செய்யப்பட்ட கற்பித்தல் முறை அல்லது முறைகள் வகுப்பறையில் பிரயோக ரீதியாக செயற்படுத்தப்படுவது கற்பித்தல் நுட்பங்களின் துணையுடன் ஆகும். இக்கூற்றினை விமர்சன ரீதியாக பரிசீலிக்க. இந்த வினாவுக்கு நாங்கள் போவோம் ஒவ்வொன்றாக. அந்த அடிப்படையில் நான் ஏற்கனவே கதைச்ச மாதிரி கற்பித்தல் அணுகுமுறை என்றால் என்ன? கற்பித்தல் அணுகுமுறை என்பது என்னது? ரைட்,
ஆசிரியர் தனது மாணவர்களிடம் கருத்துக்களை எவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார், அவர்களின் கற்றலை எவ்வாறு ஊக்குவிக்கிறார் என்பதை விளக்கும் விரிவான செயல்முறைதான் என்னது கற்பித்தல் அணுகுமுறை. மைக்கை மியூட் பண்ணி கொள்ளுங்க. இது ஒரு ஆசிரியர் தனது பாடத்தை எவ்வாறு கற்பிக்கிறார் என்பதை விளக்கும் ஒரு பொதுவான வழி. இதில் பாடத்திட்டம், ரைட், கற்பித்தல் முறைகள், மதிப்பீட்டு முறைகள், வகுப்பறை கலாச்சாரம், அதாவது சூழல் எல்லாம் இதுக்குள்ள அடங்கும். ஆகியவை அடங்கும் கற்பித்தல் அணுகுமுறை. இரண்டாவது வினா, பாடக்குறிக்கோள்களை நிறைவேற்றும் போது பாடக்குறிக்கோள்களை நிறைவேற்றும் போது ஆசிரியர் தனது வகுப்பறையில் செயற்படுத்துகின்ற கற்றல் கற்பித்தல் முறைகள் மற்றும் நுட்ப முறைகளுடன் இணைந்த காரணிகளை பற்றி குறிப்பிடுக. ஒரு ஆசிரியர் தனது பாடக்குறிக்கோள்களை நிறைவேற்ற பல்வேறு காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக கற்றல் முறை, மிக முக்கியமாக கற்றல் முறை. இரண்டாவதாக முக்கியமாக கற்றல் முறை, இரண்டாவது கற்பித்தல் நுட்பம், மூன்றாவது மாணவர்களின் பின்னணி. இந்த மூன்றையும் பார்ப்போம். முதல்ல, ஒரு ஆசிரியர் தனது பாடக்குறிக்கோள்களை நிறைவேற்ற பல்வேறு காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டும். இல்லாட்டா தன்னுடைய பாடத்தின் குறிக்கோள்கள் அடையப்பட மாட்டாது. முதலாவது கற்றல் முறை, கற்றல் கற்பித்தல் முறை. கற்றல் முறை என்று நாம் சுருக்கமாக போட்டிருக்கோம். மாணவர்கள் தகவல்களை எவ்வாறு கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை விவரிக்கிறது. உதாரணமாக விளக்க காட்சிகள், குழு வேலை, செயல்பாடு, கலந்துரையாடல் போன்றவை. கற்பித்தல் நுட்பம் இல்லையா, இது ஆசிரியர் தனது கருத்துக்களை மாணவர்களுக்கு எவ்வாறு தெளிவாகவும் சுவாரஸ்யமாகவும் எடுத்துரைக்கிறார் என்பதை விவரிக்கிறது. உதாரணமாக கேள்வி பதில் கேட்கிறது, நடித்து காட்டுறது, மொடுல காட்டுறது. அடுத்து மாணவர்களின் பின்னணி, பேக்ரவுண்ட், அல்லது மாணவர்களை பற்றிய அறிதல், மாணவர்களின் வயது, அறிவு நிலை, கற்றல் பாணி, ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் பிள்ளைகள் படிக்கிறது, தனிப்பட்ட வேறுபாடுகள், இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் என்பவற்றை அவர் கருத்தில் கொள்ள வேண்டும். இல்லாட்டா அவருடைய பாடக்குறிக்கோள் நிறைவேற்றப்பட மாட்டாது. அடுத்தது பாடத்திட்டம். அடுத்தது அவர் கருத்தில் கொள்ள வேண்டிய காரணி. பாடத்திட்டம் ஆசிரியர் கற்பித்தலை வழிநடத்துகிறது. ஆசிரியர் பாடத்திட்டத்தில் உள்ள குறிக்கோள்களை அடைய தேவையான கற்றல் முறைகள் மற்றும் நுட்பங்களை தெரிவு செய்ய வேண்டும். அடுத்தது வகுப்பறை கலாச்சாரத்தை அவர் மறக்கக்கூடாது. அங்க என்ன விதமான கல்ச்சர் இருக்குது, கிளாஸ் ரூம் கல்ச்சர் எப்படி இருக்குது, ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே உறவு, மாணவர்களின் பங்கேற்பு, அவருடைய கற்றல் ஆர்வத்தை தூண்டக்கூடிய சூழல் ஆகியவை கற்பித்தலின் செல்வாக்கு முக்கியவை. ஆகவே இந்த மேற்சொன்ன விளவத்தை நீங்க கருத்தில் கொண்டால் ஒரு ஆசிரியருடைய கற்பித்தல் பாடக்குறிக்கோள்களை கற்பித்தல் மூலமாக அவருடைய லெசன் ஆப்ஜெக்டிவ் அவர் அடைந்து கொள்ளக்கூடியவாறு இருக்கும். என்னென்னது? கற்றல் முறைகள், கற்பித்தல் நுட்பங்கள், கற்பித்தல் முறைகள், கற்பித்தல் நுட்பங்கள், மாணவர்கள் பற்றிய பின்னணி, பாடத்திட்டம், வகுப்பறை கலாச்சாரம். ஓகேயா? அடுத்தது தொழில்நுட்பம். இன்னும் ஒரு காரணி தொழில்நுட்பம். கணனிகள், சரிதானே, இணையம் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் கற்பித்தலை மேம்படுத்தலாம். அதாவது தொழில்நுட்பங்களை அங்க இன்டிகிரேட் பண்ணப்பட்டு இருக்கிறதா தொழில்நுட்ப கருவிகள். அடுத்தது மதிப்பீடு, வேல்யூவேஷனையும் அவர் மிக முக்கியம். எப்படி என்ன விதத்துல பிள்ளைகளை மதிப்பீடு அல்லது கணிப்பீடு செய்ய போறான்றதை அவர் ஆசிரியர் முன்கூட்டியே தீர்மானிக்கணும். அதுலதான் நாங்கள் சொல்லலாம் இவருடைய கற்பித்தல் குறிக்கோள் எந்த அளவுக்கு அடையப்பட்டிருக்கின்றதை நாங்கள் சொல்லலாம். ஆகவே மாணவர்களின் கற்றலை மதிப்பிடுவதன் மூலம் ஆசிரியர் தனது கற்பித்தலை மேம்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ மொத்தத்தில் கற்றல் முறைகள் 1, கற்பித்தல் நுட்பங்கள் 2, அதாவது கற்பித்தல் முறைகள் 1, கற்பித்தல் நுட்பம் 2, மாணவரின் பின்னணி 3, பாடத்திட்டம் 4, வகுப்பறை கலாச்சாரம் 5, தொழில்நுட்பம் 6, தொழில்நுட்பம் என அடுத்து மதிப்பீடு 7. இந்த 7 காரணிகளையும் ஒரு ஆசிரியர் கருத்தில் கொண்டு தனது கற்றல் கற்பித்தல் முறைகள் என கருத்தில் கொண்டு என்ன சொல்றது, பாடக்குறிக்கோள்களை அவர் நிறைவேற்றிக் கொள்ளலாம். விளங்குதானே? விளங்குதோ? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.
எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? சார் இதுல மதிப்பீடு இருக்குதானே சார்? ஆமா. இல்ல இந்த மதிப்பீடுன்ற விஷயம் வந்து இந்த கணிப்பீடுன்ற வகைக்குள்ள வருமா சார்? இல்ல இந்த இல்ல, நான் பொதுவாக மதிப்பீடு? இவாலுவேஷன் என்று சொல்றேன். இங்க நீங்க இவாலுவேட் பண்ணக்குள்ள அசஸ்மெண்ட் தான் பயன்படுத்துவீங்க உண்மையா. அது ஓகே நீங்க சார். கணிப்பீடு, மதிப்பீடு அல்லது கணிப்பீடுன்னு போட்டாலும் எனக்கு ஒரு இஷ்யூ இல்லை. நீங்க அப்படி சொல்லிக் கொள்ளலாம். பொதுவாக நாங்க பேசும் பொழுது இல்லையா, உண்மையா மதிப்பீட்டு கலாச்சாரத்திலிருந்து கணிப்பீட்டு கலாச்சாரம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்க மட்டும் நான் நேற்று படிச்சேன் உங்களுக்கு. உண்மை இல்லையா? நான் தானே சொன்னேன் நான். ஆகவே நீங்க மதிப்பீடு வார இடங்கள்ல கணிப்பீடை பயன்படுத்துங்க. பொதுவாக பயன்படுத்துவாங்க. இவாலுவேஷன் என்ற சொல் இன்னும் இல்லாம போகலை. சரிதானே? இவாலுவேஷன் என்றது வந்து குறிப்பிட்ட லெசன் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக கற்பிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை இவாலுவேட் பண்ணலாம். பிள்ளைய அசஸ் பண்ணலாம். விளங்குதா நான் சொல்றது? பாடத்திட்டம்ன்றது நான் சொல்ற விஷயம் உள்ளது. அவளுக்கு லெசன் பிளான இவாலுவேட் பண்ணலாம் ஒரு அதிபர் அல்லது ஏடி ஒரு ஆள். ஆனா பிள்ளைய இவாலுவேட் பண்றதை விட அசஸ் பண்ணலாம். ஏன் ஏன் அதாவது நீங்க தயாரிச்சு போன லெசன் பிளான் தேர்ச்சி அடையணும் மட்டும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். தேர்ச்சி அடையணும் யாரு? பிள்ளைகள். அப்ப தேர்ச்சிகளை அடைந்து கொள்றதுக்காக பிள்ளைகளை நாம என்ன செய்யணும்? மதிப்பீடு செய்யறதா கணிப்பீடு செய்யறதா? பிள்ளைகளை கணிப்பீடு செய்வோம். பட் உங்களோட லெசனை நான் மதிப்பீடு செய்வேன். ஆமா இல்லையா? இன்டர்வியூக்கு போறீங்க, இன்டர்வியூல உங்களை கணிப்பீடு செய்வார்களா மதிப்பீடு செய்வார்கள்? மதிப்பீடு செய்வார்கள். வெரி குட். இவாலுவேட் பண்ணுவாங்க. உங்களோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, பிஹேவியர் எப்படி இருக்குது, உங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்குது, உங்களோட லாங்குவேஜ் அபிலிட்டி எப்படி இருக்குது, உங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்குதுன்றது இவாலுவேட் பண்ணுவார்கள். ஆனால் தேர்ச்சி மட்டத்தை அளவுறதுக்காகத்தான் நாங்கள் கணிப்பீடு சொல்றோம். விளங்குதோ? மெஷர்மெண்ட், கணிப்பீடு. இங்க பாருங்க, இங்க 3 சொற்கள் இருக்குது. கணிப்பீடு சொல்லுங்க, இது 3ஐயும் விளங்கி கொள்ளுமா? அளவீடு ஒன்று இருக்கு தெரியுமா? கணிப்பீடு, மதிப்பீடு, மன்னிக்கணும். முதலாவது அளவீடு. அளவீடு என்ன ஆங்கிலத்தில் சொல்றது? கமான் சொல்லுங்க பார்க்கலாம். மெஷர்மெண்ட். எஸ், மெஷர்மெண்ட். அதுக்குள்ளதானே சார் ரெண்டும் வருது, மதிப்பீடும் கணிப்பீடும். வெயிட். அது வேற இது வேறயா? மெஷர்மெண்ட் அளவீடு வேற. பண்ணது அதுக்குள்ள இது வேற மட்டும் சொல்லக்கூடாது ஐயா. அளவீடு வேற, மெஷர்மெண்ட். அளவீடு, மெஷர்மெண்ட். மதிப்பீடு, இவாலுவேஷன். தெரியுதா நான் டைப் பண்றது எல்லாருக்கும்? இவாலுவேஷன். கணிப்பீடு என்னமா சொல்லுங்க? அசஸ்மெண்ட். மூன்றும் வித்தியாசம் ஐயா. எப்படி தெரியுமா? கதைக்கிற இடங்கள். உதாரணமாக நான் பிள்ளைகளை பரீட்சையில வந்து பிள்ளைக்கு பரீட்சை சோதனை வைக்கிறேன். என்ன வகுப்புல ஆசிரியர்கள் பிள்ளைகளை சோதனை வைக்கிறீங்களோ? டெஸ்ட்ன்றது அப்ப எதுக்குள்ள வர போகுது? டெஸ்ட்ன்றது சோதனை. எஸ், இவாலுவேஷன். யூ ஆர் கரெக்ட். கணிப்பீடுன்றது அசஸ்மெண்ட். அவன் வடிவ கேளுங்க, இந்த 3க்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா, நான் இப்ப கல்வியின் இப்ப கலைத்திட்டம் இருக்குன்னு வைங்களேன். 10ஆம் ஆண்டுக்குரிய இப்படி சொல்ல ஏஎலுக்குரிய பிசிக்ஸ் பாடத்தினுடைய கலைத்திட்டம் அல்லது ஒரு பிசிக்ஸ் பாடத்தினுடைய பாடவிதானம், பாடத்திட்டம், கலைத்திட்டம் வந்து எப்படி இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யறது? இவாலுவேட் பண்ண வேண்டும். அப்ப கரிக்குலத்தை இவாலுவேட் பண்றோம். கலைத்திட்டத்தை எவ்வளவு வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது, அது இப்பத்திய மாணவர்களுக்கு இது பொருத்தமானதா இல்லையா என்பதை என்ன செய்யணும்? நம்ம இவாலுவேட் பண்ண வேண்டும். கலைத்திட்டம் இவாலுவேட் பண்ணப்படும். அந்த கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தி, அதாவது கற்றல் கற்பித்தலை செய்து மாணவர்கள் என்ன செய்யணும்? அசஸ் பண்ண வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸை அசஸ் பண்றோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு போற அந்த ப்ரோக்ராமை இவாலுவேட் பண்றோம். நிகழ்ச்சி திட்டம், வேலை திட்டத்தை இவாலுவேட் பண்றோம். விளங்கிட்டதோ? கல்வியின் சாதனை மட்டங்கள் அளவீடு செய்யறோம்.
கல்வியின் சாதனை மட்டங்களை அளவீடு செய்யறோம். பொது பரீட்சை பெறுபவர்களுடைய நிலைமை இலங்கையில் எப்படி இருக்கிறது என்பது அளவீடு செய்யறோம், மெஷர் பண்றோம். ரைட். கடந்த 5 ஆண்டுக்குள்ள கொண்டு வரப்பட்ட 8 ஆண்டுக்குள்ள நடைமுறைப்படுத்தப்பட்ட எனது பாடத்திட்டம் பௌதிகவியல் தொடர்பான பௌதிகவியல் பாடத்திட்டமானது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த 80% வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 80% வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றது கலைத்திட்ட மதிப்பீட்டுக்குள்ள வரும். 80% வெற்றி அடைந்துள்ளது என்று நாங்க சொல்ற அந்த ஸ்டேட்டஸ் இருக்குதானே, பேர் விளைவு, அதுதான் அளவீடு, மெஷர்மெண்ட். இன்னும் சொல்ல போன மெஷர்மெண்ட் இருக்குதானே, சிம்பிள் உதாரணத்தை எடுப்பே. நீங்க 65 கிலோகிராம் நிறையுடையவர், இது அளவிட மதிப்பிட கணிப்பிட சொல்லுங்க பாருங்க. அளவீடு சார். அளவீடு என்ன 149 சென்டிமீட்டர் உயரமுடைய பிள்ளை, இது அளவீடு. பிள்ளை உயரம் குறைவானவர் கூடுதலானவர், நிறை அதிகமானவர் குறைந்தவர், இது என்னது? அளவீடு. மதிப்பீடு எங்க பயன்படுத்துறோம் தம்பி? எக்ஸ்டர்னல் வேல்யூவேஷன், கரிக்குலம் இவாலுவேஷன், ரைட், ப்ராஜெக்ட் இவாலுவேஷன். செயற்திட்டங்களை மதிப்பீடு செய்யறோம், வேலை திட்டங்களை மதிப்பீடு செய்யறோம். பிள்ளைய நம்ம என்ன செய்யறோம்? கணிப்பீடு செய்யறோம். விளங்கிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு விளங்கிட்டுதா? இப்ப நான் இங்க எந்த சொல்ல போட வேணும்? உண்மையா யாராவது சொல்லுங்க. மாணவர்களின் கற்றலை மதிப்பிடுவதன் மூலம் ஆசிரியர் தனது கற்பித்தலை மேம்படுத்திக் கொள்ள முடியும். கற்றலை மதிப்பிடலாம். கற்றலை மதிப்பிடுறதுக்கு என்ன செய்யறது? நம்ம அசஸ்மெண்ட் வைக்கிறோம். விளங்குதோ? சோ நான் இப்ப உங்களுக்கு கடுமையா குழப்பையில் எடுத்து வரேன். கணிப்பீடு எடுத்து வரேன், எடுத்து ஓகே சரியா? இப்ப நீங்க இப்ப பார்த்த கேள்வி என்னது? 2வது வினா பார்த்திருக்கோம். என்ன வினா? பாடக்குறிக்கோள்களை நிறைவேற்றும் போது ஆசிரியர் தனது வகுப்பறையில் செயற்படுத்துகின்ற கற்று கற்பித்தல் முறைகள் மற்றும் நுட்ப முறைகளுடன் இணைந்த காரணிகளை பற்றி குறிப்பிடுங்க. சொல்லியாச்சு தானே? 3வது வினா என்ன? ரைட். 3வது வினா என்ன? ஆசிரியர்களால் இல்லையா, ஆசிரியர்களால் தெரிவு செய்யப்பட்ட கற்பித்தல் முறை அல்லது முறைகள் வகுப்பறையில் பிரயோக ரீதியாக செயல்படுத்தப்படுவது கற்பித்தல் நுட்ப முறைகளின் துணையுடன் ஆகும். ஆமா இல்லையா? இக்கூற்றினை பரிசீலிക്കുക, விமர்சன ரீதியாக பரிசீலிക്കുക. விளங்குதா அந்த கேள்வி எல்லாருக்கும்? இந்த கேள்வி விளங்குதா எல்லாருக்கும்? மூட்டை கேட்கலாம். ஆசிரியர்களால் தெரிவு செய்யப்பட்ட கற்பித்தல் முறை அல்லது முறைகள் வகுப்பறையில் பிரயோக ரீதியாக செயற்படுத்தப்படுவது கற்பித்தல் நுட்ப முறைகளின் துணையுடன் ஆகும். இதுல உடன்படுகிறீர்களான்னு கேட்பாங்க. எப்படி என்று கேட்பாங்க. விமர்சன ரீதியாக பரிசீலிக்க, விளக்கு என்றெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாமுக்கு வர மாதிரி இந்த கூற்றை ஏற்றுக்கொள்றீங்களான்னு கேட்பாங்க. என்ன நம்ம சொல்ல போறோம் என்னண்டு, கற்பித்தல் உண்மையில முறை என்பது என்னது? கற்பித்தல் நுட்பத்தை விட ஒரு பெரியது. ஆமா இல்லையா? கற்பித்தல் முறையை விட பெரியது எது? கற்பித்தல் அணுகுமுறை. என்ன இங்க பாருங்க, அவங்க கேட்கிறாங்க கற்பித்தல் முறைகள் வகுப்பறையில் பிரயோக ரீதியாக செயற்படுத்தப்படுவது கற்பித்தல் நுட்பமுறைகளின் துணையுடன். என்னண்டு நுட்பமுறை இல்லாம கற்பித்தல் முறைய எங்களுக்கு வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த இயலாம். உமா இல்லையா? நுட்பங்கள் இல்லாம, நுட்பங்கள துணை இல்லாம, சப்போர்ட் இல்லாம கற்பித்தல் முறைய பிரயோக ரீதியாக பயன்படுத்த இயலாத வகுப்பறையில். ஆகவே ஆசிரியர்கள் தெரிவு செய்கின்ற கற்பித்தல் முறை என்னதான் சிறப்பான முறையாக இருந்தாலும் அதுக்கு துணையாக என்ன இருக்க வேணும்? சார் இப்ப உதாரணமா சார், இப்ப ஒரு விரிவுரை முறை என்றது கற்பித்தல் முறை தானே சார்? விரிவுரை முறை. அதுல நாங்க கற்பிக்கக்குள்ள ஒரு வினா கேட்டல் அல்லது படங்களை காட்சிப்படுத்தி விரிவுரை செய்வது, இதுகள் நுட்பங்கள்.
சரி சார். விளங்கிட்டு கிளியரா? வெரி குட். ஆகவே நீங்க அப்படி உதாரணங்களை கொடுத்து சொல்ல வேணும். விளங்குதா? அந்த உதாரணமா விரிவுரை முறை ஒரு கற்பித்தல் முறை. வெரி குட். இவர் சொன்ன மாதிரி விரிவுரை முறையை வந்து பிள்ளைகளுக்கு என்ன சொல்றது, போரிங் அடிக்கும். என்ன லெக்சர்ஸ் ஆசிரியர் மைய கற்பித்தல் தான் நாங்கள் அதிகமாக இருக்கும். விரிவுரை முறையில் என்ன இருக்கும்? மாணவர் மைய கற்பித்தல் இருக்குமா? இல்லை. ஆசிரியர் மைய அணுகுமுறை தான் இருக்கும், இல்லையா? ஆகவே அந்த கற்பித்தல் முறை அந்த அளவு சக்சஸாக இருக்காது. ஏனென்றால் ஆசிரியர் தகவல்களை வழங்குவார், இல்லையா? மாணவர்கள் பேஷண்டாக அமைதியாக இருப்பார்கள், இல்லையா? ஆனால் மாணவர்களை ஈடுபடுத்துவதன் மூலம் மாணவர் மைய கற்பித்தல் அணுகுமுறையை பிரயோகிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஆகவே மாணவர்களை ஈடுபடுத்துவதற்காக கற்பித்தல் நுட்பங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்படும். உதாரணமாக குழு செயற்பாடு கொடுக்கலாம். விரிவுரை இடைக்குள்ள குழு ஆக்டிவிட்டி, குரூப் ஆக்டிவிட்டியை கொடுக்கலாம். வினா கேட்கலாம். படங்களை காட்சிப்படுத்தி அதை என்ன சொல்றது, விவரிக்க சொல்லலாம். டிஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். ஆமா இல்லையா? இப்படியான நுட்பங்களை நீங்க செய்யலாம். இதைத்தான் விமர்சன ரீதியாக பரிசீலிக்க சொல்றாங்க. நான் என்னுடைய விடையில் எப்படி சொல்றேன்னு கேட்டால், இது ஒரு பெரிய கட்டமைப்பு. இது மாணவர்களின் கற்றலை எவ்வாறு அணுகுவது என்பதை விவரிக்கிறது. எது கற்பித்தல் முறை? கற்பித்தல் நுட்பம் என்பது கற்பித்தல் முறைகளை செயல்படுத்த உதவும் கருவிகள் அல்லது உபாயம். என்ன உதாரணமாக குழு வேலை என்ற கற்பித்தல், ஆசிரியர் குழு வேலை என்ற கற்பித்தல் முறையை பயன்படுத்தலாம். இந்த முறையை செயல்படுத்த அவர் பிரச்சனை தீர்க்கும் செயல்பாடு என்ற நுட்பத்தை பயன்படுத்தலாம். பிரச்சனை தீர்க்கும் செயல்பாடு நுட்பம். குழு வேலையில வந்து குழு வேலையில வந்து பிரச்சனை தீர்க்கும் செயல்பாடு வந்து ஒரு நுட்பம். விரிவுரை முறையில குரூப் ஆக்டிவிட்டி ஒரு நுட்பம். விரிவுரை முறை வந்து முறை, சரியா? குழு வேலை என்ற கற்பித்தல் குழு வேலை கற்பித்தல் முறை இல்லப்பா, கற்பித்தல் நுட்பமா? சரிதானே? சார் குழு கலந்துரையாடல் என்றது வந்து ஒரு முறைதானே சார்? That's right. அதாவது திறந்த குழு கலந்துரையாடல், ஓபன் குரூப் டிஸ்கஷன் செய்யலாமல்ல? இது வந்து ஒரு கற்பித்தல் முறையாக இருந்தால் பிரச்சனை தீர்க்கும் செயற்பாடு. ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை நீங்க கொடுக்கலாம். உதாரணமாக நீங்க இப்ப கழிச்சு கொண்டிருக்கிறீங்க, இப்ப நீங்க அடல்ட்ஸ் தான். இப்ப நாம சொல்லுவோம் ஆசிரியர்களுக்கு ஒரு பயிற்சி நடக்குது, SPPTD ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது என்று கேட்டால் கற்பித்தல் என்ன சொல்றது, எஸ் இல்ல இப்படி ஆசிரியர்களுக்கு ஒரு பயிற்சி நடக்குதுன்னு ஆலோசனையும் வழிகாட்டுறது செயலமர் ஒன்று நடக்குது வைங்களேன். அதுக்கு ஓப்பன் குரூப் டிஸ்கஷனை செய்யறாங்க. அந்த மெத்தட்ல படிப்பிக்கக்குள்ள எலெக்ஷன் அந்த மெத்தட்டை பயன்படுத்தி வார வளவாட செய்யக்குள்ள உங்களுக்கு ஒரு 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 ஷீட்டில் ஒரு பிரச்சனையை, இப்போ நம்ம தந்தமை ஒரு டீச்சர் சரண்ட பிரச்சனையை சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனையை என்ன எழுதி தராங்க சம்பவமாக. அப்போ அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? உங்களுடைய குரூப் ஆக்டிவிட்டியை மேற்கொள்ளலாம். விளங்குதோ? அப்போ அது ஒரு நுட்பம். அல்லது நீங்க இப்ப சொன்ன நுட்பங்கள் உதாரணங்களை கூட பயன்படுத்திக் கொள்ளலாம். சரிதானே? விமர்சன ரீதியாக நாங்க பார்க்கக்குள்ள இந்த கூற்று எந்த கூற்று சார், இந்த பிரச்சனை தீர்த்தல் முறைன்றது நுட்ப முறையா சார் அல்லது கற்பித்தல் முறை? பிரச்சனை தீர்க்கும் முறை வந்து கற்பித்தல் முறை. பிரச்சனை தீர்க்கிற செயற்பாடு நான் சொல்றேன். நான் உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கும் ஸ்டாப் பண்ணித்தேனா? வா, பிரச்சனை தீர்க்கும் முறையை பயன்படுத்தினீங்க ஐயா. பிரச்சனை தீர்க்கும் நான் இப்ப உங்களுக்கு தந்தது என்னது? பிரச்சனை தீர்க்கும் இந்த பாருங்க, பிரச்சனை தீர்க்கும் செயற்பாடுன்னு தான் சொன்னா. இங்க பாருங்க, பிரச்சனை தீர்க்கும் முறை இல்லை, ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் இல்லை, ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டிஸ் ஒன்று கொடுக்குறேன் நான். பிரச்சனை தீர்ப்பதற்கான அப்படி சொல்றேன் தமிழ், பிரச்சனை தீர்ப்பதற்கான ஒரு செயற்பாடு, பிரச்சனை தீர்ப்பதற்கான செயற்பாடு ஒரு நுட்பமாக இங்க பயன்படுத்தப்படலாம். ஓகேயா? நான் சொல்ல வார உங்களோட கூற்று என்னன்னு பாருங்க. திரும்பவும் கூற்றுக்கு போறோம். கூற்று என்ன சொல்லுது? கற்றல் கற்பித்தல் முறைகளை வகுப்பறையில பிரயோக ரீதியாக செயல்படுத்துவதற்கு கற்பித்தல் நுட்பங்கள் துணை தேவை. கற்பித்தல் நுட்ப முறைகளோட துணை தேவை. இந்த கூற்றின் வலுவான பக்கங்களை நாங்க பார்க்க வேண்டும். ஒன்று, கற்பித்தல் முறைகள் மற்றும் நுட்பங்கள் இரண்டும் கற்பித்தலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. என்னென்ன? கற்பித்தல் முறையும் கற்பித்தல் நுட்பங்களும்.
நுட்பங்கள் என்ன நுட்பங்கள் முறைகளை செயல்படுத்த உதவும். சரிதானே? அதுதான் இங்க உள்ள பெரிய ஒரு வலுவான விஷயம். பலவீனமான விஷயம் என்னன்னு கேட்ட இந்த கூற்று கற்பித்தலின் மற்ற முக்கிய கூறுகளை, உதாரணமாக மாணவர்களின் பின்னணி, பாடத்திட்டம், வகுப்பறை கலாச்சாரம் நாங்க பார்த்தோமல்லோ, 7 கூறு பார்த்தோமல்லோ, அந்த 7 கூறுகளை கருத்தில் கொள்ளல இந்த கூற்று. வெறுமனே கற்பித்தல் நுட்பம் மட்டும் இல்லையா, நாங்க இதை பார்த்திருக்கோமே 7 விஷயம் என்னென்ன? கற்பித்தல் முறை, கற்பித்தல் நுட்பம், மாணவர்களின் பின்னணி, என்ன பாடத்திட்டம், வகுப்பறை கலாச்சாரம், தொழில்நுட்பம், மதிப்பீடு, இந்த காரணிகளையும் அவர் கவனத்தில் கொண்டாதான் கற்பித்தல் முறை பிரயோக ரீதியாக வகுப்பறையில் செயற்படுத்தப்படும். இவர்கள் என்ன சொல்றாங்க? கற்பித்தல் முறை பிரயோக ரீதியாக செயற்படுத்தப்படுவது கற்பித்தல் நுட்ப முறைகளின் துணையுடன் ஆகும். இந்த கூற்றில முற்றும் முழுதாக உடன்படையலாம். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த கூற்று ஒரு பகுதி உண்மையாக இருந்தாலும் முழுமையான உண்மை அல்ல, அல்லது பகுதி அளவில் ஏற்றுக்கொள்ளலாம். கற்பித்தல் முறைகள் நுட்பங்கள் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தே செயல்படுகிறது. இது தவிர ஏனைய விஷயங்களையும் நாங்க குறிப்பிட தவறக்கூடாது. அப்படி இந்த விஷயங்களையும் கருத்தில் கொண்டால்தான் கற்பித்தல் முறை வகுப்பறையில பிரயோக ரீதியாக வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படும். ஓகே, விளங்குதா நான் சொல்றது? ஓகே, அந்த கேள்வி புரிஞ்சிட்டா உங்களுக்கு? ஓகே சார். என்ன என்ன சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், இந்த கேள்வி நல்லா விளங்கிட்டா? ஓம் சார், இது விளங்கிட்டு சார். ஹலோ, சொல்லு. என்னடா சார், இப்ப நாம மாணவர் மைய கற்பித்தல், ஆசிரியர் மையமான கற்பித்தல் சொல்றோம் தானே சார், அது என்ன விஷயம் சார்? அது அணுகுமுறை. அது அணுகுமுறைக்குள்ள வருமா? என்னண்டு? அது ஒரு அணுகுமுறையா வருமா? அது வேறு டீச்சிங் அப்ரோச்சஸ் இல்ல அது. சரி, அது நான் வேற பார்க்கணும் இல்லையா? சரி சார். அது சொல்றது ஆசிரியர் வகிபாகம் 3T படிச்சிருக்கீங்களா? 3T. ஓம் சார். 3T என்னது? 3T 3 ஆசிரியர் வகிபாகம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன? முதலாவது வகிபாகம் கடத்தல் வகிபாகம். முதலாவது டிரான்ஸ்மிஷன். கடத்தல். இரண்டாவது டிரான்சாக்ஷன். டிரான்ஸ்மிஷன். டிரான்சாக்ஷன். அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மேஷன். டிரான்ஸ்மிஷன் என்ன? இப்ப டிரான்ஸ்ஃபார்மர்ல கரண்ட் கடத்தப்படுது தானே? கடத்தல் வகிபாகம். கடத்தல் வகிபாகம். இரண்டாவது என்னது? டிரான்ஸ்மிஷன். டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் என்றால் என்ன? பரிமாற்ற வகிபாகம். டிரான்சாக்ஷன் பேங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க எல்லாரும். பேங்க்ல காசை கொடுக்கிறோம் எடுக்கிறோம், என்ன கொடுக்கிறோம் எடுக்கிறோம், கொடுத்தல் எடுத்தல் வகிபாகம். அங்க மூன்றாவது என்னது? டிரான்ஸ்ஃபார்மேஷன். நிலைமாற்று வகிபாகம். நிலைமாற்று வகிபாகம் அல்லது நிலைமாற்று வகிபாகம். அது டோட்டலாகவே ஆசிரியருடைய வகிவங்க அதனுடைய ஆசிரியருடைய வடிவத்தை மாற்றுது. இதுல இருந்து தான் தம்பி மாணவர் மையம் ஆசிரியர் மையம் இங்க தொடங்குது. முதலாவது வகிபாகம் என்ன? அதாவது கடத்தல் வகிபாகம். கடத்தல். வெயிட் I'll give you. நான் இதே உங்களுக்கு படிப்புக்கு தான் கொண்டு வந்தேன். நீங்க கேட்டுட்டீங்க, பரவாயில்ல. கேட்டபடியா நான் சொல்லி தரலாம், பிரச்சனை இல்லையா? அந்த 3T வடிவ விளங்கி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு சொல்லித்தாருன்னு 3T வடிவ விளங்கி கொள்ளுங்க. சரியா? 3T என்றது என்ன நான் சொன்னா, முதலாவது என்ன வகிபாகம்? கடத்தல். அப்ப கடத்தல் வகிபாகம் என்ன? ஆசிரியர் என்ன செய்வார்? தான் கொண்டு வாரத்தையெல்லாம் கொட்டுவார், கொடுப்பார், கடத்துவார், தன்னிட்ட இருக்கிறதையெல்லாம் கொடுத்து தீர்த்து முடிப்பார்.
அப்ப இது என்னது? ஆசிரியரிடமிருந்து மாணவர்களுக்கு தகவல்கள் கடத்தப்படுகிறது. இங்க முழுமையாக ஆசிரியர் தான் ஆசிரியர் மையம். முதன்மையானவர். ஆசிரியர் அங்க மாணவர் மையம் 0. மாணவர் பாயத்திறக்க இயலாது, அசையவே இயலாது. லைன் இங்கிருந்து முன்னுக்கு இருந்து பார்த்தால் பின்னுக்கு இருக்கிறவங்க தலை முன்னுக்கு இருக்கிற தலையில மறைஞ்சிருக்கணும். அப்படித்தான் சொல்றது. நம்ம என்ன அப்படித்தான் சொல்றது? என்ன நேரான இல்லை, ஒழுங்கான இல்லை, அப்படி கப்சி பண்றக்கும். குண்டு பின் விழுந்தாலும் கேட்கும் சத்தம். உமா இல்லையா? அங்க என்ன நடக்குது? ஆசிரியர் தன்னை தயார்படுத்திக் கொள்றாரு, வகுப்பறைக்குள்ள தயார்படுத்துறாரு. எப்படி? ஒரு மெஷினரியாக. சத்தம் போடக்கூடாது, நான் கொண்டு வந்ததெல்லாம் உங்களுக்கு தரணும். அங்க ஆசிரியர் மையம் தான் பிரதானம், மாணவர் மையம் 0. 2வது, காலம் கடக்க ஆசிரியருடைய நிலைமை மாறுது. எப்படி எப்படி அதை சொல்றது நாங்கள் டிரான்சாக்சன். ஆசிரியர் கொடுக்க மாணவர்களும் சில தகவல்களை வழங்குவார்கள். அப்ப 2 பேரும், இவரும் கொடுப்பார் தகவல்களை, அவர்களும் கேள்வியை கேட்டு என்ன தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கின நிலைமை தான் அது. அங்க ஒரு 50-50 ஆசிரியர் மையம் விட்டு போகல, மாணவர் மையம் முழுமையாகவும் வரல. அப்ப 50-50 என்று சொல்றது அங்க 50க்கு 50. எது? ஆசிரியர் மைய கற்பித்தல் நடக்குற 50%, மாணவர் மைய கற்பித்தல் நடக்குற அங்க 50%. அப்ப ஆசிரியர் வகிபாகம் எப்படி மாறுது? 50% மாணவர்கள்ட்ட இருந்து தகவல்களை பெற்று அவர் கற்பித்தல் நடத்துவார். 3வது நிலைமை தான் என்னது? டிரான்ஸ்ஃபார்மேஷன், நிலை மாற்று வகிபாகம். நிலை மாற்று வகிபாகத்தில் என்னது? டோட்டலா ஆசிரியராக இருக்க மாட்டார், ஒரு ஃபெசிலிட்டேட்டராக. நான் சொன்ன நேற்று உங்களுக்கு வசதி ஏற்படுத்துபவராக இருப்பார். கற்றலுக்கு வசதி ஏற்படுத்துபவராக இருப்பார் இல்லையா? பி ஃப்ரெண்டராக இருப்பார், எனது ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருப்பார், மென்டராக இருப்பார். ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்றலுக்கான சகல வசதிகளை செய்து கொடுத்து ஒரு வழிகாட்டுபவராக தான் இருப்பார், கற்பிக்க மாட்டார். அப்ப அங்க மாணவர் மையம் தான் 100% இருக்குது. ஆசிரியர் மையம் அங்கு செயலிழந்து போகுது. ஆகவே இப்ப 21ஆம் நூற்றாண்டு நடைமுறையில் இருக்கிற கற்றல் கற்பித்தல் முறை, ஆசிரியர் வகிபாகம் டிரான்ஸ்ஃபார்மேஷன், நிலை மாற்று வகிபாகம். விளங்கிட்டுதா எல்லாருக்கும்? விளங்கிட்டுதோ? இப்ப இந்த கேள்வி பாருங்க. ஆசிரியர் மைய கல்வியுடன் தொடர்புடைய ஏதாவது 3 பண்புகளை தெரிவு செய்து அவை மாணவர் மைய கல்வியுடன் எவ்வாறு மாறுபடுகின்றன என்பதை பகுப்பாய்வு செய்யவும். சரிதானே? இப்படி ஒரு கேள்வியை கேட்டார். ஆசிரியர் மைய கல்வி versus மாணவர் மைய கல்வி. கேட்டுக்கொள்ளுங்க. 3 விஷயத்தை எடுப்போம். ஆசிரியர் மைய கல்வியில ஆசிரியர் கற்பித்தலை மையமாக இருப்பார். தகவல்களை மாணவர்களுக்கு வழங்குவதில் ஆசிரியர் கவனம் செலுத்துவார். மாணவர்கள் செயலற்று கேட்பவர்களாக இருப்பார்கள். கற்றல் முறைகள் பெரும்பாலும் எதை மையமாக கொண்டிருக்கும்? பாட புத்தகங்களை மையமாக கொண்டிருக்கும். மரபு ரீதியான கற்பித்தல் இருக்கு. மாணவர் மைய கல்வியில மாணவர்கள் கற்றலின் மையமாக இருப்பார்கள். அங்கு யார் இருந்தவங்க? ஆசிரியர்கள் இல்லையா? மாணவர்கள் தாங்களாகவே கண்டுபிடித்து கற்க ஊக்குவிக்கப்படுவார்கள். ஆசிரியர் ஒரு வழிகாட்டியாக செயல்படுவார். கற்றல் முறைகள் பல்வேறுபட்டதாக இருக்கும் இல்லையா? ஆனா இங்க கற்றல் முறை பெரும்பாலும் பாட புத்தகங்களை கொண்ட மரபு ரீதியான கற்றல் கற்பித்தல் முறையாக அங்கு இருக்கும். விளங்கிட்டுதான் நான் சொல்றது? இந்த இவ்வளவு வித்தியாசம் விளங்கிட்டா? போட்டோ எடுக்கிறார்கள், எடுத்துக்கொடுங்க. நாங்க இதோட முடிப்போம். என்ன அடுத்த கிளாஸ் பாப்போம் நாளைக்கா? சரியா? Thank you, sir. Thank you very much. பிரயோசனமா இருக்குமா? Thank you very much. Okay, welcome. Bye bye. Good Thank day. you. Sir, இன்றைக்கு sir, யூஸ்ஃபுல் தானே? இன்றைக்கும் excuse me, sir. ஆமா, ஆரம்பத்துல கேட்கலாம் அப்படின்னு சார் ரெக்கார்டிங் போடேன். ரெக்கார்டிங் போட்டதெல்லாம் பாருங்க. இந்த யூடியூப்ல நிறைய இருக்குது, லிங்க் போட்டிருக்காங்க, குரூப்ல பாருங்க. ஆரம்பா ஓகே, தேங்க்யூ சார். சரி, இல்லாட்டி பர்சனலா கேளுங்க. சரி, Thank ஓகே. you, sir. இன்றைக்கும் யூஸ்ஃபுல் தானே? தெரிஞ்ச விஷயத்த சொல்லி தரலையே? தெரிஞ்ச விஷயம்தான். என்ன அப்படித்தானே? மறந்த விஷயம் இல்லையா? தெரிஞ்ச விஷயம் தான், ஆனாலும் மறந்த விஷயம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த கமெண்ட்ஸ் Thank you, போட்டு sir. Thank you, வெளியே sir. வாங்க ப்ளீஸ். Thank you, sir. கமெண்ட் பண்ணப்படல. ஓகே, பாய். Thank you, sir.